ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் விஜய் அனுப்பிச்சுட்டு இருப்பா வாட்ஸ்அப்ல. பாருங்க தலைவரே, நான் பேசுறதை கேட்கறதுக்காக 50,000 பேர் முதலா ட்விட்டர்ல ஆனா ஆனா ஹைலைட் என்னன்னா விஜய் நம்ம ஸ்பேஸ்ல தான் இருப்பாரு இப்போ. இதுவே சொல்றீங்களா? இல்ல அவனுங்க யோசிச்சிருப்பானுங்க, இதனாலதானே இந்த கோமாளி பசங்களை ஐடிவிகளை சேர்க்கறீங்க. துணைத் தலைவர் இல்ல இல்ல இப்ப அவன் சொல்லிருப்பான் பாம்பேக் வாயா படிக்கடான்னு சொன்ன கேட்டீங்களாடா. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறார் துணைத் தலைவர் சபரீஷ். இப்ப வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு தொண்டர்கள் வர ஆவலா இருக்காங்க. வரலாமான்னு உங்கள்ட்ட கேக்குறாங்க. ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட் வைக்கலாம்னு இருக்காங்களாமா. எவ்வளவு வேணா வரலாம். நம்ம தொண்டர்களுடைய ஆர்வத்தை நீ தடுக்காதீங்க ராக்கெட். யாரா இருந்தாலும் அனுமதிங்க. பரணி ராக்கெட் நம்ம தொண்டர்களை காமிச்சு எனக்கு லிங்க். ஐயா இல்ல என் பண்ணிட்டு 2 ஸ்பேஸை என் பண்ணிட்டு விட்டு அந்த வியூ ஆனலிஸ்ட் குத்தாகி வரும். சரியா, எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுடலாம். ரெக்கார்டு ப்ரோக்கன். இந்த 50,000 பேரு பாத்தாங்க இல்ல, இத யூடியூப்ல லிங்க் கொடுத்து அதுல பாத்துருந்தா காசு சம்பாதிச்சுக்கலாம்ல. இவங்க ஒரு 3 லட்சம் பேர் பாத்துருப்பாங்க. யூடியூப்ல கூட அவன் தான் காசு கொடுப்பாங்க, நம்ம காசு. யூடியூப்ல பாட்டா இருந்தா அடிச்சு பத்தி விட்டுற மண்டை ஓடுறாக்கிட்ட. அப்படி இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. யூடியூப்ல எல்லாம் எல்லாத்துலயுமே லைக்ஸ், ட்விட்டர் லைக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்காங்க. யூடியூப்ல காலத்தை ஓட்டுனதே இப்படிதான். இல்ல நான் சொல்றேன் பாருங்க, யூடியூப்ல இவ்வளவு சீப்பா போட முடியாது பிளான. கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும். அதனாலதான் ட்விட்டர்ல வந்துட்டான், சீப்பா போட்டுடலாம் பிளான்ட்டு. இதை இன்னைக்கு நான் வந்து எதிர்கட்சி பத்தி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மட்டும்தான் பேச நடத்த முடியுமா? எங்களால் சிஎஸ்கே கட்சியால் நடத்த முடியாதா? ஏங்க நான் அதான் எங்க தலைவர் திருப்பி இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லாரு. தாவேக்கால வந்து தைரியம் உள்ளவன் எவனாச்சும் இருந்தா அவனை வந்து மேல வந்து எங்களோட சாமானிய தொண்டனை அனுப்பிச்சு வச்சு டிபேட்டுக்கு ஒரு விஜயவே வந்து டிபேட்டுக்கு கூப்பிடுறாங்க. நாங்க உங்க அடிமட்ட தொண்டனை அனுப்புறோம். கீழே இத்தனை தாவேக்க நண்பர்கள் இருக்கீங்க, ஒருத்தவனுக்கு தில் இருந்தா டிபேட்டுக்கு வருவீங்களா சொன்னாங்க. அவங்களுக்கு தில் இல்லாம என்ன பண்றாங்க தெரியுமா? ஹோஸ்ட பிளாக் பண்ணிட்டு, போஸ்ட பிளாக் பண்ணா ஸ்பேஸ் அன்அவைலபிள் தானே காட்டும். அன்அவைலபிள் காட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. இல்ல மாமா, தில்லுலாம் இல்லையா, 2 ஃபுல்லு வேணா இருக்கா, வாங்க அடிக்கிறீங்களான்னு கேக்குறானுங்க எனக்கு டிஎம்ல தாவேக்காவினர். இல்ல கூலிங் பீர்ல ராம்குமார் தான் கவலைப்பட்டான். இல்ல கூலிங் பீர்ல ராம்குமார் தான் கவலைப்பட்டான். அவனை டேக் பண்ணி சொன்னா போய் வாங்கிக்கிருவியா? ஆனா எனக்கு முன்ன டவுட், இவங்க 2 பேரோட லொயாலா மணி வந்து ஹை ரேங்கிங் தானே போஸ்டிங். இப்ப லொயாலா மணி வந்து 100K போடுவாங்களா? அது அண்ணன் கொடுக்குற காசை பொறுத்து இருக்கு. லயலாமணி 1000 ரூபா கொடுக்குறாரு, 500 ரூபா கொடுக்குறாரு, அதை பொறுத்து இருக்குது. 100Kவா? இல்ல சாரணே, இவன் ஹையஸ்ட் போஸ்டிங் லயலாமணி 1K தான் இருக்கான். ஓ ப்ரோ, அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ப்ரோ. ஒண்ணு அவன் கூட்டத்துல பேச ஒரு ஆள் வேணும், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். அதுக்கு இன்னொருத்தங்கள கூப்பிட முடியாது. ஒருத்தனை போட்டு விட்டா அவன் பாட்டுக்கு பேசிட்டு கிடப்பான். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஆளு பிச்சத்து கூப்பிட்டான். அந்த ஆளு நான் இப்பதான்டா ஆன் ஸ்கிரீனுக்கே வந்திருக்கேன், நான் கொஞ்சம் பொழப்ப பாக்குறேன்னு போயிட்டான். இல்ல சபரீஷ், கீழே கணேஷ்ங்கிற தொண்டர் வந்து மைக் கேக்குறாரு. அவரு தன்னை இப்ப இங்க ஸ்பேஸ்ல இருந்தா அவரை இணைச்சுக்கிறாரா? இல்ல இருங்க, இந்த ஸ்பேஸ்லயே அவரை இணைச்சுக்கிறாரா? அவரோட இன்னொரு 1000 பேருக்கு சேர்த்து கூப்பிட்டு வர்றாரா மைக்? ஸ்பீக்கர் வர்ற ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு வர்றதுக்கு நீங்க ரெடியா இருங்க. ஐயா நானும் அதே மாதிரி வெளியே போயிட்டு திருப்பி வரவாயா? ஒரு 2000 பேர்த்த கூட்டு வருவாயா? புளோரிடா நீங்க வந்து பொருளாளர், நீங்க மினிமம் ஒரு 10,000 பேரையாச்சும் கூட்டு வரணும். மைண்ட் மனசுல வச்சுட்டு வாங்க. கட்சிக்கு நிதி கொண்டு வந்தீங்களா புளோரிடா? இல்ல ஐயா நம்ம கட்சி தான் திரள் நிதி கலெக்ட் பண்ணாது இல்லையா? இல்ல நம்ம கட்சியில திரள் நிதி கிடையாது, அவங்க சொந்தமா செலவழிச்சுக்க வேண்டியதான். நிதி கொண்டு வந்தா பொருளாளர் நீங்க எல்லாம் கொடுக்கணும். இங்க வர ஏன்ட்ட போய் நிதியை கேக்குறது? அது நீங்க செயலாளர் துணை தலைவருக்கு கொடுக்கணும்ல. நீங்க அவங்களுக்கே விபூதி அடிச்சு விட்டுரு, நான் ஈஸியா நிதி என்கிட்ட வந்து கொடுக்க. மேல அதான் ஒரு சொல்லிடுறேன், மேல வர்றவங்களாம் 2000 பேரை கூட்டு வந்தீங்கன்னா உங்களோட பலம் என்னன்னு நாங்க கட்சி தலைமை கொண்டு போய் சேர்ப்போம். இன்னொரு 10 அந்த 15 நிமிஷம் 13 மினிட்ஸ் ஆக்கி போடுறா, பட்டு போயிடுது.
வரும் டோன்ட் வரி. ஒரு நிமிஷம்டா. கூல் சீரியஸ் கட்சி சபரிஸ் இது ஒரு நிமிஷம். கூல் சீரியஸ் கட்சியில இருந்து ஒரு அறிவிப்பு. கட்சிக்கு நிதி கொண்டு வரலாம். நிதி நல்லா இருக்கும். வரவெல்லாம் நிதி எடுத்துட்டு வாங்க, இல்லன்னா அடிச்சிருவோம். நிதி எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டினா ஒரு 1000 லிசனர் எடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து ராக்கெட் இப்போ வந்து பொதுச் செயலாளர் ராக்கெட் வந்து இப்போ அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு எதிர்த்து உரையாடுவார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் தாவேகா சார்பா வந்திருக்கிறேன். இப்ப எங்க ஆட்கள் நான் கூட்டு வரலாமா? ஆனா எங்க ஆட்கள் இல்லையா? கூட்டு வந்தா ஒரு 50,000 பேர். அப்ப இந்த ஸ்பேஸ்ல 1,00,000 பேர் இருக்கணும். இருங்க, இப்ப சபா இருங்க, என் ஆளு கூட்டு வர, எங்க ஆளுங்களை கூட்டு வர. இருங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க ஆள் வந்துருவாங்க. நீங்க இணையறீங்களா? சிஎஸ்கேல இணையறீங்களா? இல்ல, நான் டிவிகே சார்பா வரேன். நான் டிவிகே விவாதிக்க வரீங்களா? ஓகே இல்ல, ஹக்கிக்கு ஒரு அன்பு அழைப்பிதழ். நீங்க கொண்டு வர 20,000 பேத்தையும் எங்களோட இணைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவி தரும். உங்களுக்கு ஒரு ஆமா, நான் முக்கிய பதவி நான் கொடுக்குறோம். முக்கியமான பதவியை கொடுக்குறோம். கட்சி இணைப்பு பத்தி அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு எங்க ஆளை கூட்டு இருங்க. சபா எங்க கொஞ்சம் மூளை கொஞ்சம் கொண்டு வாங்க. டிவிகே சார்பா வந்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ரெக்கார்ட் பிரேக்கிங் கொண்டிருக்கோம். அவங்கள விட என்னன்னா, அவங்களோட மொத்த ஸ்டேட் யூனிட்டோட நம்ம லைவ்லயும் வந்து அதிகமா பிரேக் பண்ணிட்டாங்க ரெக்கார்டு. அது வந்து லைவ்லி 38,000 பேர் வந்துட்டு போனாங்க. ஏங்க இப்ப எல்லாம் மணி 11 ஆயிருச்சு. உள்ள வந்தாங்கன்றத வந்து இல்ல சபரி, இதுல என்ன பிரச்சனைனா டைம் வேற ஆயிருச்சு. சிலவங்க தூங்குறவங்க இருப்பாங்க. வருவாங்க இன்னும் வெளிநாட்டுல இருக்கிற நம்பர் எல்லாம் வருவாங்க. அக்கி, நீங்க குரூப் பார்த்து உங்க நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வாங்க. இது மதன் கூட ஐடி சபா மதன் இதை கூப்பிட்டு வந்தாடா தொண்டர்களை. மதன், உன் சார்பா எத்தனை பேர் கூப்பிட்டு வந்து நீ பாரு. கட்சிக்கு தொண்டர் படை பத்த மாட்டேங்குது. அப்ப போஸ்டிங் போடுறா. எனக்கு நான் கஷ்டப்பட்டு தொண்டர் படை நானும் தானே கூட்டு வந்திருக்கேன். அதனாலதான் நான் வெளியவே போனேன். யாருக்கு போட மாட்டேன். சரணுக்கு வந்து கோப்பாசே கொள்கை பரப்பு செயலாளர் சரண அவனுக்கு சரியா வரும். 2 பேரும் பட்டிமன்ற பேச்சாளர். நான் வந்து நான் விஜய் கூட சார்பா போடணும். சபா என்ன இப்போ தாவேகா சார்பா அதே கூட்டு வரட்டும்? எவ்வளவு கூட்டு வரட்டும் தாவேகா சார்பா சொல்லுங்க. 20,000 பேரை கூட்டுவாங்க சாபா. 1,00,000 பேர் இருக்காங்களா? கூட்டுவாங்க. இருங்க சபா, ஒரு நிமிஷம். சபா, நீங்க சொன்னது பண்ணா எத்தனை பேர் வர முடியும்? நானு எத்தனை பேர் கூட்டு வர முடியும்? பண்ணா ஒரே நிமிஷம் இருங்க. எத்தனை தொண்டர்கள் கூட்டு வரலாம்? நாங்களும் மாஸ்க் காட்டணும். இருங்க, நான் என் தொண்டர்களை மாஸ்க் காட்டணும். சபா சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லிருந்தீங்க ஆட்கள் எவ்வளவு பேர் அலவுடுன்னு. எவ்வளவு அந்த அளவு எவ்வளவு அலவுடு சொல்லுங்க. நீங்க சொல்ற தொண்டர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 17,000 பேர் கிட்ட வரலாங்க. இப்ப நான் மட்டுமே 17,000 பேர் கூப்பிட்டு. ஆமா, ஒரு அவ்வளவு சீப்பு தான். இந்த வந்துட்டேன் 17,000 நற்செய்தி. நீங்க அந்த 17,000 பேரத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னா தலைவர் பதவியை அவர் வந்து வெளியே நின்றுக்கிறாரு. 17,000 வந்திருக்கும் பாத்துக்கோ. 17,000 வந்திருக்கும் வந்திருக்காது. இப்ப சபரிஸ் அங்க கொடுத்தாதான் கீழே வரும். 17,000 நீங்க டோக்கன் ஓபன் பண்ணி விடுங்க. எங்க தொண்டர் படை ஒரு ஆஃபர் கொடுக்குற ஹக்கி. நீங்க அந்த 17,000 பேரையும் கொண்டு வந்து கூல் சுரேஷ் கட்சியில இணைக்க உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் விருப்பம்? அது வந்து நீங்க வாதாட்டத்தை பொறுத்து இருக்கு. நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். இல்ல ஹக்கி, நீங்க கொண்டு வந்த 17,000 பேருக்கும் நாங்க 200 ரூபாய் தரோம் அந்த அட்டென்ட் பண்றதுக்காக. ஹக்கி டிவிக்கு 17,000 பேர். ஐயா, மொத்தமே அவ்வளவு ஆயிருக்காதியா. 17 × 200 போட்டா நீங்க அது போடுங்க. ஒவ்வொரு டிவிக்கு சார்ந்த நபருக்கும் 200 ரூபாய் தருவோம். அவ்வளவுதான். மத்தபடி கோட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 17,000 பாஸ் வந்துருச்சா சபா? வந்துட்டு இருக்கு. பிரியாணி போடுறதுன்னு சொல்லிட்டு விஜய் மூஞ்சி எல்லாம் போட்டோவா எடுத்துட்டு மூஞ்சிக்கு மேல காட்டிட்டு போக கூடாது. ஒழுங்கா மரியாதை உட்கார வச்சு சாப்பிடணும். நின்னுட்டுலாம் சாப்பாடு சேர் மட்டும் போட மாட்டோம். சேர் கிடையாதுங்க ஐயா. இல்ல சேர்ல நின்னுட்டு சாப்பிடுங்க.
டேய் 17,000 போடுறேன்னா கீழே 2 கேட்டு 3 கேட்டு ஓபன் பண்ணி விடுறா. ஒரு கேட்னா 10 கூட்டம் வர்றதுக்கு. இல்ல போதும், அடியில் தானே சின்ன சின்னதா இருக்கு, வந்துடும். சபா போடுறதா போட்ட ரெக்கார்டிங் ஸ்பேஸா போட்டுக்கலாம். சேர் கூட ராக்கெட் சேர் கூட தேவையில்ல ராக்கெட், அப்படியே நின்னுக்கும். தண்ணி கக்கூஸ்ல புடிச்சுக்கலாம் ராக்கெட். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சபா, என் ரெக்கார்டு ஸ்பேஸா போட்டுருக்கலாம்ல, ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டடா. ரெக்கார்டிங் இல்ல, ரெக்கார்டிங் உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படுது. கூல் சீரிஸ் ஃபன் சார்பாக எங்க யூடியூப் சேனல்ல ரெக்கார்டிங் வந்து வரும் கண்டிப்பா. மக்களுக்கு யாரா இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிருங்க. நான் கொடுத்த பொதுச் செயலாளரா சவால் விட்டேனே தாவேக்காக்கு, அதை யாரும் ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணிருங்க. தொண்டர்கள் படை எப்படிங்க? தொண்டர்கள் படைய சபா துணை தலைவரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பாஸ் வழங்கப்படும் அங்க இருந்துதான். மாற்று கட்சியில இருந்து வரீங்க, வெல்கம் பண்ணணும்ல. என்ன கொள்கையா இருந்தாலும் மாற்று கட்சியில இருந்து வரும் நண்பர்கள் அனைவரும் சட்டு போட்டு நாம தான் நான் கொண்டு வந்த 17,000 பேர் வருவாங்க. கிரெடிட் ஆயிடுச்சு, உன் பாஸ் வந்து வந்துட்டு இருக்கியா? உன் தொண்டர்கள் எல்லாம் வந்து இப்பதான் கேட் ஓபன் ஆயிருக்கு. இருடா, ஹக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன், எல்லாம் மியூட்ல. வணக்கம் வணக்கம் தாவேக்கா தோழர் ஹக்கி அவர்களே. வணக்கம். எப்படி உங்க தொண்டர்கள் முதல்ல கூட்டுவாங்க சபா, நீங்க எங்க தொண்டர்கள் அப்புறமா சேர்க்கறது. 3000 பேர் என்ட்ரி ஆயிட்டாங்க உங்க தொண்டர்கள். 3000? ஆமா பாருங்க, என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் தோழர் ஹக்கி. இப்போ வந்து நீங்க இந்த ஸ்பேஸுக்கு உங்க ஆதரவாளர்களோட வந்திருக்கீங்க. தாவேக்கால இருந்து வெளியேறி எங்க கட்சியில கூல் சுரேஷ் கட்சியில சேர வந்திருக்கீங்களா இல்ல டிபேட்டுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, அதாவது இது வந்து எங்க கட்சியில வந்து ஒரு ரொம்ப நல்ல கட்டமைப்பு ஒரு இருக்கு, ஓகேங்களா? ஒரு ஸ்பெசிபிக்கான ஆட்கள் இருக்கு. இப்ப இஸ்லாமியர்கள் பத்தி, இஸ்லாமியர் நலன் பேசணும் அப்படின்னா, சமூக நீதி மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கு சிடிஆர் நண்பர் குமார்னு எங்க ஆள் ஒருத்தர் இருக்காரு. ஊழலை பத்தி பேசணும், ஊழல் ஒழிப்பை பத்தி பேசணும் ஆதவர்ஜுனன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஓகேங்களா? இந்த மாதிரி இப்ப அதே மாதிரி வந்து இப்போ ஆங்கரிங் அதெல்லாம் பண்ணணும்னா இப்போ ராஜ்மோகன், புச்சட்னி ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு, நல்லா கோர்வையா பேசுவாப்ல, ஓகேவா? கஞ்சாவை இப்ப ஒழிக்க சொன்னால் கஞ்சா கருப்பை மிரட்டுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து ரைமிங் எல்லாம் பேசுவாரு, எதிகி முனை எல்லாம் பேசுவாரு. அந்த மாதிரிலாம் உங்க கட்சியில அண்ணன் விஜய் பேசுவாரா? என்னங்க டாக்ஸ் பத்தி பேசணும்னா அது அண்ணன் விஜய் பேசுவாரு, டாக்ஸ் பத்தி பேசணும், ஓகேங்களா? தேர்தல் எப்படி வெற்றி பெறணும், எப்படி மக்கள் அறிவிக்கணும் அப்படின்னா புஷி ஆனந்த் பேசுவாரு. அதுக்கு அவர் எலிஜிபிள் தான், அவர் ஆல்ரெடி வின் பண்ணிருக்காரு. அதுக்கு அவர் எலிஜிபிள் தான். ஓகே, அது எலிஜிபிள் தான். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆள் இருக்குது, ஓகேவா? பெண்கள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும், பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா ராம்குமார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேசுவாரு. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கோம். நீங்க அந்த மாதிரி கூல் சீரியஸ் கட்சியில ஆள் இல்ல, அந்த போக்சோல கைதானாரு அவருங்க, அவர் பேரு சொல்லுங்க, அவரு என்ன பொறுப்புல இருக்காரு? அதெல்லாம் நகர பொறுப்புல இருக்காருங்க. அப்புறம் இது இல்ல நீங்க எங்களை எதிர்ப்பா பேசாங்க கருப்பு. நீங்க டிஎம்கேவா? நீங்க இருங்க, டிவிக்கே தளபதி தளபதி நீங்க பேசுறது தளபதி. இல்ல நான் தாவேக்கிறேன். ஹக்கி வந்து அந்த மைண்ட் ப்ளோயிங் ஒன்னு சொல்லுவானு ராம்குமார், அது என்னது? மெயின் ப்ளோயிங். ஒரு நிமிஷம் சபரி, ஒரு நிமிஷம் சபரி சரி 37 தான் வந்திருக்கான், 47 சொல்றானுங்க உனக்கு, டக்குன்னு போடுறா. பாஸ் ரெடி பண்ணி நான் பாத்துறேன். இங்க பாருங்க. அப்புறம் இல்ல கொங்குல இருக்கிற சாதி வரியை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு லாயர் வச்சிருக்கிறோம். அவரு பார்க்ல கஜகஜா உஜு பண்றவங்க நல்லா கேஸ் போடுவாரு. அங்க இருக்கிற சாதிய கட்டமைப்பு பத்தியும் சாதி வரியை பத்தியும் ரொம்ப அழகா பேசுவாரு. ஆனா யுவராஜுக்கு முத்தம் கொடுப்பாரு. சத்தியமா இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸே அதான் தெரியுமா? இந்த ஒரு சில்ட்ரன் சரி அதை விடுங்க. ஹக்கி எங்க கட்சியில இணைக்கிற பேச்சுவார்த்தை. ஹக்கி இப்போ வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரும். எங்க கட்சியில சேர்ந்தீங்கன்னா உங்க தொண்டர் படையோட அடிப்படை உறுப்பினர் கார்டு ஃபர்ஸ்ட் வாங்கி நீங்க படிப்படியா வளர்ந்து வரணும். தாவேக்காலையே இருந்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை கொண்டு போயிட்டு விஜயோட அதிகமான லிசனரோட இருக்கு, அந்த ரெக்கார்டை வந்து டைப் பண்ணி எடுத்து உங்க பூச்சல சைன் வாங்கி நீங்க தலைவர் ஆயிடலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு, எதை எடுத்துக்கிறீங்க? இப்ப நல்ல சாய்ஸ் இது. இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்ட வேணாமா? போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு தான் பதவி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா அவங்க கட்சியில? அந்த மாதிரி கிரைட்டீரியா எல்லாம் கிடையாது. போஸ்டர் ஒட்டின யாருக்கு இது வரைக்கும் பதவி கொடுக்குறாங்க? இங்க வந்து ட்விட்டர்ல 10 போஸ்ட் போடணும்.
எடிட் பண்ணி இல்ல அதுக்கு நாங்க சிகப்பு நண்பர்கள் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அது நாங்க நீங்க மீட்டிங்ல நீங்க தான் உங்க பேசுவோம். அதுக்கு உங்களுக்கு வேலை கிடையாது. இருக்காங்களா? இல்ல அதாவது நாங்க இல்ல அது வேற டிபார்ட்மெண்ட். நாங்க வெளியில அவுட் சோர்சிங் பண்ணிக்கிறோம், காசு கொடுத்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே அதெல்லாம் இங்க பாருங்க எங்க கட்சியில இங்க பாருங்க எங்க கட்சியில போன வாரம் சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. ஓகேவா? மாற்று கட்சியில வந்தவங்கலாம் வந்து மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. சும்மா போறவனை கூப்பிட்டு வச்சு நீ போய் மாற்று கட்சியில வந்தவங்க எல்லாம் செருப்பு கொண்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. உடனே மாற்று கட்சியில வந்தவங்களே பொறுப்பு. அது வந்து எப்படின்னா ஹையர் பொசிஷன் மட்டும் தான் மாற்று கட்சி. அதெல்லாம் விடுங்க. அவங்க தலைவருக்கு கூலிப் எந்த கடையில வாங்குறீங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டுல கூலிப்பே கிடைக்காது, உங்க தலைவருக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? இதெல்லாம் வந்து இன்டெல் சோர்சஸ், இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப ரகசியமான விஷயங்கள். இதெல்லாம் அந்த மாதிரி ரகசியங்களை பாதுகாக்கிறது இப்ப வைப்பிரிவு பாதுகாப்பு. இந்த தகவல் வந்து கிடைச்சிருச்சு. குட்கா வித்த ஒரு சட்டசபையில வந்து ஒருத்தர் கேஸ்ல மாட்டாரு. அவர் மூலியமா எங்க தலைவருக்கு வரதா இன்டர்னல் சோர்ஸ். ஒருத்தன் போட்டிருக்கான் விஜய் இத போட்டு லுக் லைக் அபிஷியல் மாநாடு. இதுதான்டா மாநாடு. போடா நீ ஒரு பாடம். நாளை காலைல இதை நம்பி விஜய் ட்விட்டு போட்டா என்னங்க ஆகுறது? நிலைமை முடிச்சு விட்டுருவாங்க ஒரே அடியா. இல்ல அது அடுத்த 28ஆம் தேதி வந்து எங்க கட்சியோட பொதுக்குழு இருக்கு. எங்க ஸ்பேஸ்ல வந்து எங்க பசங்க சம்பவம் பண்ணாங்கன்னு எங்க தலைவர் சொல்லுவார் பாருங்க. தல ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. அவன் எதுவுமே சொல்ல வேணாம். அவன் என்ன காரணத்தை வச்சு இந்த செக்யூரிட்டி கேட்டான்னு மட்டும் அந்த அறிக்கையை மட்டும் வெளியிட சொல்லுங்களேன். இத்தனை டியூட் போடுறான்ல, நான் இதை வச்சுதான் கேட்டேன்னு சொல்லுங்க பாக்கலாம். அதை கேட்டதுக்கு தாங்க கொள்கை பரப்பு செயலாளருக்கு பேக் ஐடி வச்சு வெளியிட்டாங்க. 47,000 பேர் வந்திருக்காங்க. 50 வந்துட்டாங்க. இல்ல தோழர் நண்பா, இப்ப நம்ம கத்தலாமா? கூல் சுரேஷ் பாட்டு போடுறா சபரிஷே, பாட்டு போடுறா. ரெக்கார்ட் பீட் பண்ணது பாட்டு போடு. 50,000 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் தயவு செய்து அதுக்கான ஒரு சுரேஷ் இன்டர்வியூ போடுங்க. சபா 55 பாட்டு ஏதாவது ஒண்ணு இல்ல கூல் சுரேஷ் ஆந்தம்னு போடு. யூடியூப்ல ஒரு பாட்டு வரும் பாரு, அது போடு. இல்ல எங்க தலைவர் வந்து எங்க எதிர்க்கட்சி தலைவருக்காக எதிர்வினையா பேசின ஸ்பீச் 60,000 பேர் வந்துட்டாங்க. நம்ம தொண்டர்கள் 60,000 இப்பதான் ஆக்டிவ் ஆயிருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. 1,00,000 தாண்டும். எங்க 500 500 500 600 600 700 61,000 65 65 66 66 மக்களை கீழே இருக்காங்க. எஸ்எஸ் மட்டும் எடுக்காதீங்க, கொஞ்சம் வீடியோ எடுத்துருங்க. ஆமா வீடியோவா எடுத்துருக்கீங்க. ஆமா எடிட்னு சொல்ல போறாங்க. எதிர்கட்சி நம்ம எடிட்னு ஏமாத்தோம். இல்ல அதுக்குதான் இந்த கீழ ஐடி விங் பர்சன்ஸ் சொன்னாங்க. சபா கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. எவனாச்சும் எடிட்னு சொன்னா செருப்ப கொண்டு அடிப்பேன். ஆமாயோ சபா நம்ம வந்து 50 100 150 2000 15,000 இப்படி பொறுமையா போட்டு ஏத்தி ஒரே டைம் போடாம பொறுமையா போட்டு ஏத்திருக்கோம். சரி விடுங்க ஹக்கி. இப்ப வந்து நாளைக்கு வந்து இத உங்க தலைவர்கிட்ட காமிச்சு நீங்க பொறுப்பு வாங்கிருங்க. இப்ப நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க தாவேக்கால? நான் இப்ப வந்து தலைவர் பொறுப்பு காரியம். நான் இப்ப பொறுப்புலாம் இல்லைங்க. நான் அதான் வந்து என்ன பொறுப்புல இருக்காருன்னு எனக்கு தெரியுறா கேட்டு. அது வந்து கூலி பாதுகாப்போர் படை இது சங்க தலைவர் பாருங்க. அந்த மாதிரிலாம் அவதூறு பரப்பு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் நீங்க அவதூறு பரப்பு. நான் வந்து பான்பராக் மட்டும்தான். அதுவும் யாருன்னா சிடிஆர் நிர்பந்தமா இருக்கு. கூலிப்பெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். சிடிஆர் நிர்பந்தமா இருக்கு. பான்பராக் வாங்கிட்டு அந்த இதுல வந்து கழக ஒன்றிய தலைவர், ஒன்றிய பான்பராக் தலைவர் இருக்கேன். இன்பான ஒருத்தன் எடுத்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேல கம்மியா கட்டுது, கீழே அதிகமா கட்டுது, நீங்களே ஃபேக்கு தாண்டா. அட பரதேசி பசங்களா, நீங்க ஃபேக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்ண போட்டிருந்தோம். ஐயோ கிடையாது, உண்மையான தொண்டர்கள். இது 66,000 பேர். கீழே என் ஆட்கள் வர உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பேசுங்க. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இல்ல படிங்கடா எவனாவது கேக்குறீங்களாடான்ற மாதிரி. உலக வரலாற்றிலே 12 மாநாடு 60,000 பேர்னா சிஎஸ்கேவால மட்டும்தான் முடியும். நான் எலான் மஸ்க் சண்டைக்கு கூப்பிடுறேன். பேக் பண்ணி கூப்பிடுங்க. டேய் சண்டைக்கு வாடா.
எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லுங்க. இது ஹக்கிட்ட 17,000 பேர் பாஸ் தானே அடிச்சா இல்ல எக்ஸ்ட்ரா அடிச்சு கொடுத்தியா? இப்ப அடுத்து லைக் சண்டை வாங்க, ஆர்த்தி சண்டை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்பனா பண்ணுவீங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு எலான் மஸ்கே வந்து குரூக்கை மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பேன் பண்ண போறான். டேய் சபா கூல் சுரேஷ் எங்க தலைவர் இன்டர்வியூ போட்டு விடுறா. அதான் எடுக்கிறேன். மக்களே ரெக்கார்ட் பண்ணுங்க கீழே யாராச்சும். எங்க தலைவர் வந்து இதுவா வந்து பிரத்யேகமான ஒரு இது கொடுத்திருக்காரு. அது உங்களுக்காக வந்து ஆந்தம்னு ஒண்ணு இருக்கும் யூடியூப்ல, அதையும் போட்டு விடாது. ஆந்தம் மாதிரியா இருக்கும். அது தெரியல. ஆனா எங்க தலைவர் கொடுத்த ஸ்பீச் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. கண்டிப்பா அது உங்களுக்காகவே வந்து போடப்படும். நிறைய பேர் மைக் வந்து கேக்குறாங்கப்பா, கொடுக்கலாமா? அண்ணா நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்து உள்ள போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஏன்னா இங்க பாருங்க ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படி சொல்ல பழகாதீங்க. தொண்டர்கள் எல்லாம் வெளியே போயிருவாங்க. வேட்பாளர்களை ஏத்துனீங்கன்னா இல்ல இல்ல வேற யாரும் நம்ம டெல்லி அண்ணன் தான். டெல்லி அண்ணன் ஏதோ ஆளை 10 பேரை கூட்டு வராப்பா போல இருக்கு. ஐயா அந்த பாஜக சிவானா மொத்தமா என்ஆர்ஐ இவங்க ஹெட்ட தூக்குங்கயா ஃபர்ஸ்ட். அவர்னா ஒரு இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு 50,000 பேர்த்த கூட்டு வருவாரியா அவரு மொத்தமா கண்டினியூவா. டெல்லி பாபு ஏத்துங்க. அவரு எங்க கட்சியோட முக்கிய பொறுப்பாளர். அவரால் முடிஞ்ச 50,000 பேரை இப்ப ஸ்பாட்டுக்கு கொண்டு வருவாரு. டெய்லி ஒரு 10 நாளைக்கு கண்டினியூ 50,000 பேர்த்த கொண்டு வரக்கூடிய வல்லமை படைச்சவர்ப்பா அவரு. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து தீபா மக்கள் சார்பா வந்து எங்களுடைய சப்போர்ட் வந்து கூல் டெரஸ்க்கு. புரியுதுங்களா? இப்பவே தொண்டர்களை கூட்டு வருவீங்க. ஏங்க டிரைவர் கழகம் சொன்னீங்க, இப்ப என்னங்க தீபா மக்கள் கழகம் சொல்றீங்க புதுசா? இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழக சார்பா எங்க சப்போர்ட் வந்து கூல் சுரேஷ். எங்களுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலயும் இருக்காங்க ஆளுங்க. இப்ப நீங்க எத்தனை தொண்டர்களை போய் பேச. ஓகே அண்ணா ஒரே நிமிஷம். எங்க தலைவர் கொடுத்த பிரத்யேக பெட்டி. என்ன சார் கேட்டீங்க? சார் நான் குல்லாப்பூர் ஆள் இல்ல சார், புரியுதுங்களா? என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான், புரியுதுங்களா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, புரியுதுங்களா? கூல் ப்ரோ, கூல் ப்ரோடா, ஐ அம் கூல் ப்ரோ. ஜெய் கூல் சுரேஷ். என்ன சார் கேட்டீங்க? ஜெய் கூல் சுரேஷ். கூல் ப்ரோ. நான் குல்லாப்பூர் ஆள் இல்ல சார், புரியுதுங்களா? என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான், புரியுதுங்களா? ஐயா ஒரு பேச்சு கூட ஆர்சிபின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ராக்கெட் வருத்தப்படுறாப்லையா? ஜெய் கூல் சுரேஷ் சொல்லிட்டு அப்புறம் ஊம்புங்கன்னு சொல்லுங்க ஐயா. சொல்லிடு ஐயா, வேணாங்க ஐயா. நான் அப்புறம் ஊம்பு டாபிக் டைவர்ட் ஐயா சரி எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஒரே நேரத்துல சிஎஸ்கேன்னு கத்தலாம். கீழே இருந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கூல் சுரேஷ் கட்சின்னு கத்துங்க. ஜெய் கூல் சுரேஷ் கத்துங்க. ஜெய் கூல் சுரேஷ். இல்ல பாதி பேர் ஜெய். சரி யாராவது ரெக்கார்டு போடுங்க. இந்த படம் போதுமா? எங்க கூல் சுரேஷ் கட்சி வேணுமா? இந்த படம் போதுமா? 5 ரூபா தருவியா? தருவோம். ஒரே நிமிஷம்னா காலைல ரிமைண்டர் எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்? ஏய் இததான் நைட்டு ஃபுல்லா உருட்டிட்டு இருந்த காலைல. இல்ல ஹக்கி, உங்க டிவிகே தொண்டர்களுக்கு 2 ரூபா காசும் புளியோதரையும் கேட்ல இருக்கு, வாங்கிட்டு கிளம்ப சொல்லுங்க. 17,000 ஒரு நிமிஷம் வன்மையான கண்டனங்கள் என்ன? எங்களை பிச்சைக்காரங்க இருக்கிறதா? 2 ரூபா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. 2 ரூபா
50 பைசா சேர்த்து கொடுங்க. 200 ஆளு கட்சிதான், நீங்க டம்மி கட்சி தானே. ஏங்க தொண்டர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க, நாங்க வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, அடுத்த நாள் ஆகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க இருக்கிறவங்க இருக்கு ஆசைப்பட்டுங்க, போறவங்க நீங்க போலாம். ஓகே மக்களே, நான் வந்து தாவேக்கா நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க வந்து இருப்பீங்க இவ்வளவு. நம்ம பட்டிமன்ற பேச்சாளர், சாரி கொள்கை பரப்பு செயலர் குச்சட்னி ராஜ்மோகன் இல்ல சபா மாம்ச இல்ல அதான் நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க போங்க, நான் என்னோட கூப்பிட்டு நான் இல்ல ஐயா போலீஸ் எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? இல்ல போலீஸ் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. 12 மணிக்கு தான் நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிற டைம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் ஊருக்கு வர பிரச்சனை கிடையாது. இருங்க மாநாடு இல்ல அதெல்லாம் இருங்க. பல்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க மாநாட்டுக்கு. ஒன்றும் பண்ணாதீங்க, தளபதி பாட்டு போடுங்க, ஒரு செகண்ட்ல 50 பேர் அங்க அசம்பிள். போலீஸ்லயே வந்து நடுநடுங்க வச்ச கட்சி நம்ம தொண்டர் பலத்தை நீங்க பண்ணிக்கிறீங்க. நல்ல தொண்டர் பலம் இருக்குது நம்ம கட்சிக்கு. அதனால இன்ஸ்பெக்டரே பயமுறுத்தி இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம பசங்க தளபதி பெயர் கொண்ட கட்சியின் பசங்க எப்படி துடிப்பா இருப்பாங்க தெரியும். அதனால பயப்படாம போயிட்டு வருங்கால பிரதமர் குல் சுரேஷ் வாழ்க. வருங்கால பிரதமர் குல் சுரேஷ் வாழ்க. உண்மையா நான் கொஞ்சம் பிளான் பண்ணி உண்மையாலே கூல் சுரேஷ கூட்டு வந்துருக்கலாம்டா. உங்களை வச்சு கூல் சுரேஷ் வியாபாரமாக போற யூடியூப் சேனல்ல ஃபுல்லாத்திலயும் போய் இங்க வாருங்க நம்பி 50,000 பேர் வந்து கையிட்டு. இல்ல டவுன் ஆயிரும். புளோரிடா மாம்ஸ் எக்ஸ் டவுன் ஆயிரும். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா 1,00,000 பேர் கண்டிப்பா. விஜய்க்கு ஈக்குவலான ஃபாலோவர்ல ஒரே அவன் சின்ன பையங்க, அவனை விடுங்க. பேருக்குதான் உச்ச நடிகர், ஆனா எங்க தலைவன் எப்பயுமே நடிகன் தான். ஆனா எங்க தலைவரை பார்த்தா உச்சா போயிடுவாங்க. போட்டோம்டா சபரிஷ், முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபார்ம் மட்டும் பண்ண. நான் கூல் சுரேஷ் நம்பர் இப்பயே வாங்கிடுறேன் கேட்டு வர வச்சிடலாம். சபரிஷ் தில்லியன்ட்ட அந்த ப்ரொசீஜரை சொல்லிருங்க, எப்படி கட்சி ஆளை கூட்டிட்டு வரணும், எப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கின்ற ப்ரொசீஜரை சொல்லிருங்க. அதனால நம்ம இனிமேட்டு வாரம் 2 ஸ்பீக்கரை கூட்டு வந்து பேச வைக்கலான் இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க கூல் சுரேஷ்? இத மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப வந்து இப்ப பிளான் பண்ணாம ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டார் தலைவர். பசங்க வந்து பொதுச் செயலாளர் ராக்கெட் வந்து ஸ்பேஸ் கூப்பிடுறாரு, எல்லாரும் போங்கன்னு ஒரு வாய்ஸ் நோட் போட்டாரு. 67,000 பேர் வந்தாங்க. அதுல ஹக்கியோட 17,000 கழிச்சாலும் 50,000 பேர் வந்து எங்க கட்சி தொண்டர்கள். அடுத்த தடவை பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா 1 மில்லியன் தொண்டர்களை அனுப்பி வைக்கிறதா எங்க இல்ல ராக்கெட் சொல்றேன். இன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸ்ல இதான் ரெக்கார்டு. ஆமா, இது வரைக்கும் நடந்த தமிழ் ஸ்பேஸ்ல இதான் ரெக்கார்டு. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இதான் நம்பர் 1. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒட்டுமொத்த தமிழ் ஸ்பேஸ்ல இதான் ரெக்கார்டு. எங்க ராக்கெட் காலையில கை கடுக்க ஹாஷ்டேக போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தாங்கய்யா. ஒரே ஸ்பேஸ் 65,000 பேர் கூல் சுரேஷ் வச்சு போட்ட உடனே வேலை முடிஞ்சு வச்சு. கண்ணு தண்ணி வருதுடா சிரிச்சு. கூல் சுரேஷ் டாபிக் நான் சொன்னது எனக்கு தான் கிரெடிட். எங்க தலையை நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனா இப்பவும் எனக்கு ஒரு மன வருத்தம். ரெக்கார்டு ஸ்பேஸா போட்டுருக்கேன். பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல ரெக்கார்டிங் தீபா மக்கள் சார்பை பொதுச் செயலாளர் டெல்லி பாபு, நீங்க அடுத்த தடவை வர்றப்போ உங்க தொண்டர்கள் மினிமம் ஒரு 40,000 தொண்டர்களோட ஸ்பீக்கர் பண்ண வரணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இல்ல ஒரு நிமிஷம் டெல்லி பாபுனே, இப்போ தொண்டர்களுக்கு பாஸ் எப்படி வாங்கணும்னு எங்க துணைத் தலைவர் சபரிஷ்ட கேட்டுக்கங்க. பாஸ் அவர் கொடுப்பாரு 40,000 பேத்துக்கும். கண்டிப்பா பண்ணிடலாம். பண்ணிடலாம். கும்பிட்டு போயிட்டீங்க. ஒரு நிமிஷம் ஆக்கி கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. கூல் சுரேஷ் விஜய் அதான் யூடியூப் கண்டென்ட் இன்னைக்கு தமிழ்ல யூடியூப்ல. சூப்பர், நைஸ். வின்னர் கூல் சுரேஷ். இல்ல ஹக்கிக்கு மட்டும் ஒரு அறிவிப்பு. ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஆளு தலை கணக்கு காமிச்சு 200 ரூபா வாங்கிக்கலாம் டிவிக்கு கட்சிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல எங்க தலைவர் சொன்னாரு, not $200
குரூப்புக்கே நாங்க 200 டாலர்ஸ் கொடுக்குறோம். அதனால உங்களுக்கும் எல்லாருக்கும் 200. எங்க சின்ன கட்சி எங்க இது டிவிகே மாதிரி பெரிய கட்சிங்க இது. சபரீஷ் 12 மணி ஆகியதால் பாதி தொண்டர்கள் கலந்து விட்டார்கள். கோச்சிக்காதீங்க, பாதி தொண்டர்கள். இது ஆல் இந்தியா பார்ட்டி இல்ல, இது வந்து வேர்ல்டு வைட் பார்ட்டி. அதனால நாங்க வெறும் டாலர்ஸ்ல இல்ல, அதனால டாலர்ஸ்ல தான் கேஷா வாங்குறோம்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 200 பிட்காயின் தரதா இருக்கும். ஆமா. சரி, இப்படி ஹேஷ்டேக் போடுறதுக்கு நாளைய ஜனாதிபதி கூல் சுரேஷ் ஹேஷ்டேக்னு போடுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சபரி? எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அதுக்கு இவ்வளவு சீப்பாவா இருப்பாரு எங்க தலைவர். நாங்க ஹேஷ்டேக்லாம் வரல, ஏன்னா ரொம்ப சீப்பா இருக்கு. அதெல்லாம் சரி, தொண்டர்கள் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, கிளம்புறாங்க. மக்களே, உங்களுக்கான வாகன வசதியும் இரவு உணவும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். தாவேக்கா காரங்க நின்றுகிட்டு சாப்பிடுங்க, சிஎஸ்கே காரங்க உட்காந்துட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கான உணவகத்துக்கு செல்லலாம். ஆமா, உட்காந்துக்கிட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்து சாப்பிடுறீங்க எல்லாரும். என்ன தாவேக்கா டிவிக்கு 2 ஒண்ணுல சிஎஸ்கே டிவிக்கு. சரி, உங்களுக்கு சரியா காது கேட்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி இருந்தீங்கன்னா கட்சியை விட்டு தூக்கிடுவோம் உங்களை. ஐயா மணிக்கும் ஐயா, டிவிகே காரனுக்கு மூளை இருக்காதுன்றத மறந்துட்டேன். விஜய் ஆனா விஜய் உண்மையாலே ஒரு கையில என்னதான் வன்மம்லாம் தூக்கி வச்சுட்டா, இந்த பைத்தியக்கார பசங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண. ஆனா ஒண்ணுடா, அவனுக்கு பெருசா பிளான் பண்ணிருக்கானுங்கடா இந்த ஸ்கேம வச்சு. விஜய கூட்டு வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கலாம் எலான் மஸ்க் விடன்னு. ஆனா உடச்சு விட்டோன்னே இன்னைக்கு மன உடச்சல்ல உட்காந்து இருப்பேன் இந்த ஐடியா கொடுத்தவன். வேற யாரும் இல்ல, பொலிட்டிக்கல் எதிர்கட்சி தலைவர் ஹரிஸ் அண்ணன் அவர்கள் தான் இந்த ஐடியா கொடுத்தது. இதையே சொல்லிக்கிறேன் ஏங்க, இது உண்மையான ரீசன் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாங்க நடத்தினது வந்து எங்க கட்சி சார்பா நடத்தினாலும் இது நடத்த தூண்டி விட்டது வந்து ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா ஜானோட சப்போர்டர் ஹரிஸ் வந்து அவர் பவரை காமிக்கிறதுக்கு போல ஆதவ் அர்ஜுனா நீ என்ன டம்மி பீஸ், நான் லாட்டரி வித்து கோடி கோடி நான் காட்டுறேன்டா, லாட்டரி மாமா கிட்ட காட்டுல யாருன்னு காட்டுறேன்னு தான். இப்ப ஜானை எதிர்த்து தான் இந்த ஸ்பேஸ் வந்து இப்ப சுரேந்திர வந்து தேடினாங்க. சுரேந்திர கொடுத்து லாட்டரி மாமாவை எதுக்குறதுக்கு ஒரு 1500 ரூபாய் செலவு பண்ணா போதும்னு தெரிஞ்சிருக்க பத்தியா அவனுக்கு. அவனை பாராட்டனியா? நீ என்னதான் கோடி கோடி ரூபா 1500 ரூபான்னு முடிச்சிருவோம். தொண்டர் படை அவங்கவுங்க சாப்பிட்டு கிளம்பி இங்க பாருங்க, நான் பாருங்க இப்ப நீங்க ராம்குமார் வந்து நீங்க ரொம்ப மனம் வச்சு காலாட்டீங்க. பொதுவா வந்து இந்த மாதிரி சினிமா ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரொமோஷன் போட்டோமா, விஜய் ஏதாவது அறிக்கை விட்டா அதுக்கு மட்டும் பயிர் விட்டோமான்னு இருந்தாலே இப்ப நைட்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ட்வீட் ஒன்று போட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் அவரை நாங்க பார்த்ததே இல்லை. கதறுங்கடான்னு கதறிட்டு இருக்காரு டிஎல்ல. அவர் ப்ரொஃபைல்ல போய் பாருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 ரெக்கார்ட் பிரேக்கர், அப்புறம் வந்து இவங்க காசு கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு, இப்ப 19 நிமிஷத்துக்கு முன்னாடி 1. இப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்க, ஓகேவா? இது வந்து ஜனநாயக படுகொலை. இது பாயாச கூட்டணி. இப்ப சிஎஸ்கே வந்து பாயாசம் பாதுஷா, பாயாசத்துக்கு அடுத்து பாதுஷா மாதிரி ஒண்ணு வந்துருக்கு. இந்த பாதுஷா கூட்டணி வந்து ரொம்ப தவறான கூட்டணி. இது என்னங்க பாதரசமா என்னங்க சொல்றீங்க? பால்ரசா? பாயாசம் பாதுஷா பிடிக்கல. சரி, மைசூர் பாக்கு. சபரீஷே எவனா ஒருத்தன் காட்டிடுவேன் டேக் பண்ணிருக்கேன். அவன் யோசிச்சு இருக்கான் நம்மளும் இது மாதிரி போட்டு தேத்தலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிருக்கான். அவன் தான் யோசிப்பான், நல்ல ஐடியா இருக்கு. சபரீஷே டிஎம்மா லிங்க் கொடு. சபரீஷே அப்படி டிஎம்கே வந்தாச்சுக்க பெருசா பேசுவாங்க கொஞ்சம். ராக்கெட் இது பாத்ரூம்ல எல்லாம் தண்ணி எல்லாம் கரெக்டா வருதா செக் பண்ணீங்களா? தண்ணிலாம் பாத்ரூம்ல தண்ணி ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வேஸ்டா போற தண்ணியே வந்து கீழ இறக்கி மேல எங்க தொண்டர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. தண்ணி குடிங்க, பாத்ரூம்ல தண்ணி வருது. கட்சி இல்ல அண்ணனோட வேண்டுகோளை இணைந்து 60,000க்கும் மேற்கொண்டு கலந்து கொண்ட டிவிகே தொண்டர்களுக்கு சிஎஸ்கே தொண்டர்கள் கரெக்டா பேசுங்க துணைத் தலைவர். பஸ்ல ஏறிட்டாங்க, எல்லாரும் ஏறிட்டாங்க. இங்க இருக்கும் நிர்வாகிகள், கட்சியோட தலைமை கழக நிர்வாகிகள் மட்டுமே 300 பேர் இருக்காங்க. இதை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான அறிவிப்பியா, அந்த நெட்வொர்க் வந்து கிராஷ் ஆயிருச்சான். நிறைய பேர் வந்து ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணதுனால கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அவ்வளவுதான்.
இப்ப இருக்கிற ஸ்பேஸ்ல ஹக்கியை தவிர எல்லாருமே ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு. ஏன்னா 277 பேர் 120 மாவட்ட செயலாளர்கள் தான் தாவைக்கால. ஆனா சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சியில வந்து 280 மாவட்ட செயலாளர்கள். ஆமாங்க. இப்போ டிவிகே ரஃபல் ராக்கெட் நீங்க சொன்னது கரெக்ட். இப்ப டிவிகேல ஒரு லோயலா மணி இருக்கிற மாதிரி நான் வந்து சிஎஸ்கேல ஒரு எஸ்ஆர்எம் வாட்டர் பேக்கெட் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க ஐயா. லோயலா மணி அங்க எப்படி இருக்காரோ அது மாதிரி நாங்க எஸ்ஆர்எம் சேரியங்க ஐயா, பாத்துக்கோங்க. கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிடுங்க. தொண்டர்கள் எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? கமெண்ட்ல உருட்டி ஒரு நிமிஷம் கமெண்ட்ல உருட்டிட்டு இருக்கான். உங்களுக்கு பாட்டு ப்ரோ, எங்களுக்கு பாட்டு இல்ல ப்ரோ அப்படின்னு இருக்கான். அவனுக்கு தான் சொன்னானுங்க மாட்டு போட முடியாதுன்னு. குரூப் கிட்ட எல்லாம் கேட்டு எடுத்துட்டு வந்தானுங்க. கனடால இருந்து ஒருத்தன் பாருங்க 50,000. என்னடா அது, என்ன போஸ்டிங்ல நின்னு ஜெயிச்சிட்டீங்களாடா? நின்னு 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டானுங்க. இல்ல ராஜமோகன் எல்லாம் களத்துல நின்னா 10,000 கூட வாங்க மாட்டான். கீழே ஒருத்தன் இன்னமும் நம்பி இருக்கான்டா. அது எல்லாமே அஜித் ஃபேன்ஸ் வச்சு நீங்க வர வச்சிட்டீங்கன்னு நம்புறான்டா. இல்ல சரண், நீங்க வந்த எல்லா உறுப்பினரும் நீங்க ரொம்ப இதா பேசுறீங்க. இல்ல அப்படி பார்த்தா அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகம் போல. 67,000 அஜித் ஃபேன்ஸ். அனைத்து கிரெடிட் கோஸ் டு கூல் சுரேஷ் கட்சி. அவ்வளவுதான். எல்லாரும் தலைவருக்கு தான். அனைத்து தலைவணக்கம். சபா அந்த டெட் ஸ்டார்ட் ஆப்ல மைக் கேக்குற முடிஞ்சா கொடுங்க. டெட் ஸ்டார்ட் கேக்குற கணேஷ் யார் ரெக்வெஸ்டும் காட்டல. தொண்டர்கள் கொலைதான் இன்னைக்கு எந்த ரெக்வெஸ்டும் காட்ட மாட்டேங்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் வாரத்துக்கு 17 பேப்பரா இவ்வளவு படிக்கிறாராமா. அது என்னென்ன பேப்பர் அது? வாரத்துக்கு 17 பேப்பர் படிக்கிறது கேட்கலாம். கேட்போம். குமுதம், ஆனந்த விகடன், பாருங்க. ஒரு பேஜ் வருமே போட்டு இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி 2 வரியில கொடுன்னு சொல்லுவாரு. உடனே சம்மரைஸ் கொடுத்துரும். அதனால படிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாரு. அவ்வளவுதான். வாங்க சஃபிக் அண்ணா, எங்க கூல் சுரேஷ் கட்சியை பத்தி 1-2 ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருக்கேன்டா இந்த டாபிக்க பார்த்து. அந்த 60,000 65,000 கேக் லிசர்ஸ் பார்த்து ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருக்கேன். இல்ல கொடுமை என்ன தெரியுமா, அவ்வளவு சீரியஸா எல்லாரும் போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. 50,000 வேர்ல்ட் ரெக்கார்டு அது இது. சஃபிக் மாம்ஸ், நீங்க எல்லாம் 31,000 ஃபாலோவர் வச்சு என்ன யூஸ்? உங்களுக்கு எல்லாம் இப்படி 60,000 லிசனர் வருவாங்களா? இல்ல சஃபிக் ப்ரோ, இது என்ன பிரமாதம். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பாருங்க. 5 minutes 10K votes. இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. முடியலடா. இல்லடா ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான். நாங்க பட்டாசு அடிக்கிறோம். ஒரு நிமிஷம். இல்ல இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. நைட்டே எக்ஸ்போஸ் பண்ணாம வெயிட் பண்ணியிருந்தேன்னா காலையில கவர்னரை பார்க்க போயிருப்பாரு. இதை தூக்கிட்டு போய் எனக்கு சிஎம் பதவி பிரமாணம் வைக்க சொல்லி அவசரப்பட்டு தளபதி ஆளுங்க என்னன்னா சப்பிக்கண்ண அவனுக்கு ஸ்பேஸ் நடத்திட்டு ஒரு கட்டத்துல ஸ்பேஸ்ல லிசனர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 50,000 இருந்து 47,000 வரைக்கும். அண்ணங்க ரொம்ப நேரம் பேசிட்டாரு, வேலை இருக்கு, இதோட ஸ்பேஸ முடிச்சுக்கலாம். முடிச்சாலுங்க பாரு. கையில பட்ஜெட்ல காசு இல்ல, டாப் அப் பண்ண முடியல. ஒரு 3,000 ரூபா, ஒரு 1,500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வக்கில்ல. இதுல கொள்கை பரப்பு செயலாளர். இல்ல ராஜ்மோகன் சொல்லிட்டா, நான் கொடுத்த காசுக்கு பேசிட்டேன். எவன் பேசுறான்னு காசு இல்ல. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த வேலையெல்லாம் எவனாவது அன்அபிஷியலா சில்லறத்தனமா பண்றதுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. இது காமனா நடக்கும். அபிஷியலா பண்றாங்க. அவங்க கொள்கை பரப்பாச்சு. அவனோட ஐடியா என்ன தெரியுமா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து விஜயனுக்கு அனுப்பிவிட போறான். அதுதான் அவனோட ஐடியா. இல்ல சப்பிக்கா, நான் ஒருத்தன் போட்டிருந்தேன் இடியம் கைட்டு ராஜகாந்தி என்ன பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு போட்டு. 200 பேர் தானே இருக்கீங்க ஸ்பேஸ்ல. எங்க ஸ்பேஸ்ல பாடுற 30,000 பேர் பாடுற கூல் சுரேஷ் சபரிஷே, அந்த லிங்க்ல இவிஎம் மிஷின்ல ஓட்டு போடுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கு? இல்ல இதுல ஹிட் அந்த கூல் சுரேஷ் மேட்டர் தான் தெரியுமா? நல்லா இருக்கு.
இதுல என்ன தெரியுமா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எப்படியும் நம்ம தளபதிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஆளுக்கு இது பேக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாளைக்கு ஏதாவது மைக்க பிடிச்சி நம்ம பயலுக்கு சம்பவம் பண்ணிட்டா இல்ல அந்த இல்ல அது சொல்லிட்டேன். 28 பொதுக்குழு கூட்டம் இருக்கு, பொதுக்குழு கூட்டம் இல்ல இருக்கு. காலைல எந்திரிச்ச உடனே பேரலை ஓபன் பண்ணி பாப்பாரு, பேரலையில போட்டுருவாங்க, அவ்வளவுதான் முடிச்சு வச்சு சபிக்கண்ண அவனுக்கு அனுப்புறதுக்கு, அவன் விஜய்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸோட ரெக்கார்டிங்கோ இல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் கூல் சுரேஷ்க்கு அனுப்புங்க. அவன் ஊரா அவன் பேசுவான், ட்விட்டர்ல எனக்காக பேசுனாங்கன்னு. கூல் சுரேஷ் எப்படியாச்சும் இத ரீச் பண்ண வச்சிரு சரணே. கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நான் நம்பர் வாங்கி தரேன். பண்ணும்போது சீரியஸா நான் கூட்டே வேணாம் சரண், அவன்கிட்ட சொல்லாத. அவன்கிட்ட சொன்ன நினைச்சுக்க, அவன் தேவையில்லாம இன்னும் ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் கொடுப்பேன் தேவையில்லாத. இல்ல யோ என்ன இல்ல எனக்கு எனக்கு என்ன எங்க தலைவரை பார்த்து பயமா இருக்கா? அவர் இருக்க ஃபேன் பேஸ்க்குலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்கலாம் எப்படியா தெரியாம கட்சி நடத்திட்டு இருக்காரு, அதே மாதிரிதான் ராக்கெட் கட்சி நடத்திட்டு இருக்காப்ல கூல் சுரேஷ் வச்சு. இல்ல அடுத்த வாட்டி நான் விஜய் ஸ்பேஸுக்கு வரான்னு என்னைக்காவது பாக்கலாம். முன்னாடியே ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் பேசி கூல் சுரேஷ கூட்டு வந்து விஜயோட அதிகமா லிசனர்ஸ் போட்டு விட்டுறலாம். இருங்க நான் பேசுறேன். இங்க பாரு அடுத்த வாட்டி இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணதால கூல் ரொட்டேஷன் காசு வாங்கிக்குவோம். நம்மளால திரும்ப பண்ணி போட முடியாது. இல்ல அதுதான் எல்லாருமே ஈக்குவல் ஷேர்ப்பா. இல்ல ஜிபேல குரூப் போட்டு போய் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தொண்டர்களுக்கு வந்து பிளைட்ல கூட்டு வரோம், அதுக்காண்டி நிதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இது. ஆமா நிதி கொஞ்சம் தேவைப்படுது. லிங்க் வச்சிடலாம். இந்த தேவைக்குன்னு ஒரு லிங்க் இப்ப சீமான் கட்சி எல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா, ஸ்கேன் பண்ணா அவங்க பேரு போட்டு சைட்ல எவ்வளவு அமௌண்ட், அந்த மாதிரி ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி தருவாரு கூல் சுரேஷ் கட்சிக்கு. யார் எவ்வளவு நிதி கொடுக்குறீங்க? போட்டு வந்துடலாம். ஆமா ஆமா இல்ல ப்ரோ, வெளில போறப்ப எல்லாரும் கூல் சுரேஷ் காமெடி ரெடி பண்ணி ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருவோம், சண்டை கிளம்ப. விஜய் ஆமா சிடிபி சரியான ஐடியா இருக்குது, சமயா போடலாம். அவங்க என்னைக்கெல்லாம் பெருசா போடுறாங்களோ அன்னைக்கு இல்ல கட்சியில இருந்து பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு, படிச்சிடுறேன். அதாவது சவால் விட்டுருக்கோம். என்னன்னா கேட்டுக்கோங்க, எங்களால் தைரியமாக நாள்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு பிரஸ் மீட்டையாவது சந்திக்க முடியும். கட்சி ஆரம்பித்து எங்கள் எதிர்கட்சி 2 வருஷமாக வீட்டிலே பனையூர்லே பண்ணையாராக கண்டு கொண்டிருக்கிறார் என்று வன்மையாக கண்டிக்கிறேன். தைரியமாக வெள்ளை வந்து மக்களையும் பிரஸையும் சந்திக்கும். இப்படிக்கு உங்கள் அன்பு கூல் சுரேஷ். ஜெய் கூல் சுரேஷ். தலைவர் கூல் சுரேஷ். சிஎஸ்கே கூல் சுரேஷ் சொல்லாதீங்க, தலைவர் பேரை சொல்றீங்க, மனசே கஷ்டமா இருக்கு. நீங்க வேற தலைவர் பேர் கொண்டவர்னு சொல்லுங்க. நினைக்கிறேன் சரண் யாராவது வந்து பாட்டுனா அது என்னன்னு சொல்லணும். திருப்பியும் வந்து அது பாவம் என்ன பண்றது, பாட்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் ஆர்கானிக் ரீச் பாருங்க. இல்ல ராபின்சன் மேல நீங்க போட்டிருக்கீங்கல்ல, அந்த எக்ஸல் சீட்டை இப்ப நாங்க ரெடி பண்றோம். எங்க கட்சிக்கிட்ட எக்ஸல் சீட் இருக்கு. தளபதி வந்தாருன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிச்சிரும் போலயே, டொனால்ட் ட்ரம்புக்கு மேல போயிருவாங்க போலயே உலகத்திலே. இந்த சர்வர் வந்து இப்ப டேட்டா சென்டர் எல்லாம் கொண்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அடுத்த வாட்டி கன்ஃபார்மா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சிடிபி ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன், யாராச்சும் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுங்க. இது எக்ஸ்ல இருந்தே சர்டிபிகேட் வந்து எங்க தலைவருக்கு கொடுக்கறப்பல அதிக லிசனர் வச்சு ஸ்பேஸ். பிரகாஷ் பூரா தூங்கல, கீழே தான் இருக்காரு. நான் கேக்குறேன் இருங்க. இலான் மஸ்க் வந்து சர்டிபிகேட் வந்து எங்க தலைவனுக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு போஸ்டர் போல ரெடி பண்ணுங்க. சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன், சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் இது வந்து ஜஸ்ட் அவங்க ஃபேன் பாய்ஸ் போட்டிருந்தா கூட நம்ம வந்து அப்படி கடந்து போயிடலாம். ஆனா அவங்களுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸே வந்து எடுத்து போட்டுருக்கானுங்க. அங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, ஆளும் கட்சி எங்கள் குரலை நசுக்குகிறது, ஆனா நாங்கள் இதையும் மேடையாக மாற்றுவோம். ஒரு மணி நேரமா இந்த 60,000 கூல் சுரேஷ் ஸ்பேஸ் போட்டதுக்கு அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ராம்குமார் எல்லாம் படுத்து உருண்டு. எங்க
ராம்குமாரோட டிஎல போய் பாரு, உருண்டுகிட்டு இருக்கான், மிரண்டுகிட்டு இருக்கான். அதான் சொன்னேனே, அண்ணனை கதற விட்டீங்க. நீங்க இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு எங்க அண்ணன். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போட்டாலே பெருசு. அடுத்த வாட்டி ப்ராப்பரா பிளான் பண்ணலாம். விஜய் வரும்போது கரெக்டா சொல்றேங்க. சிடிபி கூல் சுரேஷுக்கு சரியா, திரள்நிதி அதுக்கப்புறம் இரியா சரண் ஹக்கி இது சொல்லிக்கிறேன். நீ அந்த சர்டிபிகேட் ரெடி பண்றப்ப நல்ல ஸ்கிரீன்ஷாட்டா, லிசனர் பெருசா இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு விட்டுரு. லிசனர் அதுவா, அதான சர்டிபிகேட்ல ஒரு நிமிஷம் ஒருத்தன் வேற போட்டிருந்தான், உண்மையிலே உச்ச நடிகை தான் தலைவன். என் தலைவன் தான் இன்னைக்கு 67,000. ராம்குமார் ஐடி யாராச்சும் ஷேர் பண்ணுங்க. ராம்குமார் 6080 ராம் ஒரு நிமிஷம். ராம் கே 8060 பேங்கர் தூக்கி விட்டு பாரு சபா. 2 ஐடி இருக்கு. ஆமா 2 ஐடி இருக்கு. ஆமா 2 ஐடி இருக்கு. 8060 தான். ஒன்னு பிட் ஐடி ஒரிஜினல் ஐடி. ஒன்னு நிஜமாலே பிட் ஐடி. என்னயா பிட் ஐடினா சிரிக்கிறீங்க? அந்த விஎஃப்டின்னு இருக்கு தெரியுமா? இப்ப பேர் ஏதாவது மாத்திட்டானா அதுவே பிட் ஐடி தான். இல்ல இதுல ஒரே ஒரு விஷயத்த நம்ம வந்து பாராட்டி ஆகணும். தளபதியை வந்து இந்த மாதிரி பிரார்த்தனம் பண்ணி ஏமாத்தலாங்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கு பத்தியில, இந்த ஃபேன் பாய்ஸ்க்கு இந்த ஒரு தன்னம்பிக்கை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அவ்வளவு கேனக்கூதியா இருக்கிற அவன் தலைவன் தான் பார்த்து வன்மையான கண்டனங்கள், கெட்ட வார்த்தைகள் பேசு. எவ்வளவு தைரியமா இதை வந்து நம்ப வைக்க முடியும்னு இவ்வளவு இத்தனை வருஷம் அப்படித்தானே ஏமாந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. அண்ணே நம்ம அண்ணே நம்ம யூடியூப்ல நம்ம தான் ஹையஸ்ட் அப்படி இப்படின்னு. இத ஃபேக்டான சொன்னா எவனும் நம்ப மாட்டான். இப்ப நம்பர் 1 இந்தியா அப்பனா நம்ம அப்பவே நம்பர் 2 நம்ம இப்ப வந்து பீட் பண்ணிட்டோம். அவன் போட்டிருக்கான் நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5 இன் தி வேர்ல்ட். அப்ப வந்து நம்ம 4-1-1 ராக்கெட் அது மேல காட்டுதா? இலான் மஸ்க் சர்டிபிகேட் கொடுங்க. ராக்கெட் மேல காட்டுதா அது? அதே மாதிரி நீ ஒண்ணு பண்ணியா நமக்கு கூல் சுரேஷ் போட்டோ போட்டு. அதே மாதிரி அதான் கூல் சுரேஷ். அதே மாதிரி இல்ல, அதோட நல்லா இலான் மஸ்க் சர்டிபிகேட் கொடுக்கறப்பல தோள்ல கை போட்டு பாரு. அது ஏஐ மாதிரி நீ இந்த ட்விட்டர்ல வந்து அவன் போஸ்ட் போட்டது தானே பாத்தீங்க? அபிஷியலா இவனுங்க வந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தானுங்க ராம்குமார்லாம். இவன் பேசிக்கிட்டு இருக்கான், ராஜ்மோகன் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கும் போதே சொல்றான், கீழே பாருங்க 50,000 பேர் நான் பேசுறத கேட்க. சபரிசே நம்பர் 5 இன் வேர்ல்ட். எலான் மஸ்க் நம்பர் 5 இல்ல, நம்பர் 4 தான் இருக்கான். நம்ம தான் அப்ப நம்பர் 4. அவன் நம்பர் தான் நம்பர் 4. எலான் மஸ்க். ஆனா ரைட்மோனுக்கு ஆன்லைன்ல டான்ஸ் எடுக்கறாங்க. என்ன பாட்டிக்கறாங்க? நோ சபிகனா உங்க சாபா என்ன பண்ண? கொஞ்சம் 1 லட்சம் மாத்தி விடலாம். சும்மா போதியா. இல்ல முடிஞ்சிருச்சு. இது அடுத்த வாட்டி தொண்டர்கள் 12 மணிக்கு மேல ஆவேசமாயி போயிட்டாங்க. வேணாம் அடுத்த வாட்டி கண்டிப்பா விஜய் ஸ்பேஸுக்கு வருவான். சரியா, இது பிரகாஷ் வாட்டி பேச சொல்லிடலாம். ஜிடிபி ரெடி பண்ணி அப்புறம் கூல் சுரேஷ் நம்ம அங்க அவனை கண்டக்ட் பண்ற அதே டைம்ல நம்ம இங்க கண்டக்ட் பண்ணி யாருக்கு அதிகமான ரசிகர்கள் பாத்துடலாம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ரெடி பண்றோங்கப்பா, அந்த நான் தமிழர் மாதிரி ரெடி பண்றோங்க. கரெக்டா எவ்வளவு பே போட்டா இந்த சைடு வந்துடணும் டோட்டல் அமௌண்ட். முடிஞ்ச மினிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலே நம்ம விஜயை பீட் பண்றலாம். என்ன 1 லட்சம் வருவானா? அப்படி சொன்னா அதனால தொண்டர்கள் கூட்டு வருதுன்னு சொல்றான். ரைட் டிக்கெட் போட்டு கூட்டு வருவாங்க. அது அவங்களுக்கு சத்த பொறுத்துடா. ஒருத்தர் 10,000 1 லட்சம் கூட கூப்பிட்டு வரலாம். அவருக்கு குடிச்சிட்டு தான் கூப்பிட்டு வர போறாங்க. தொண்டர்கள் பொறுத்து யாரு எவ்வளவு வேணா கூப்பிட்டு வரலாம். சதீஷ்லாம் பாத்தீங்கன்னா எப்படியும் 10,000 தொண்டர்கள் கூப்பிட்டு வருவாரு. தலைமை கழக வாழ்த்து செய்தி. இந்த முன்னேற்பாடு செய்த வந்து கருப்பு, ராக்கெட், அப்புறம் அக்கி, பரணி அண்ணன், பேந்தர், கூல் சுரேஷ் ரசிகர் சார்பாக வாழ்த்துக்கள். இது போன்று வன்மையான கண்டனங்கள். நான் வந்து எங்க ஆளுங்களை தான் கூப்பிட்டு வந்தேன். அங்க எங்க அண்ணன் ராம்குமார் தனியா கதறிட்டு இருக்காருன்னு நான் தாவேகா பாய்ஸ் தான் கூப்பிட்டு வந்து அதை உங்க கணக்குல எழுதக்கூடாது. ஓகேவா? அதுல இந்த அதுக்கப்புறம் லாஸ்டா உங்க 17,000 போ 50,000 நாங்க வச்சிருக்கோம்ல, அதோ பீட் பண்ணிட்டோம்ல எப்படியா இருந்தாலும். நீங்க 40 தான், நாங்க 50 பாத்துக்கோங்க. 57
64 ஸ்கிரீன்ஷாட் இருக்கு நீங்க 63 63 நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாக்கலையா? 63 67ங்க ஐயா, நான் வச்சிருக்கேன் ஏங்க screenshot. 67 65ல இருக்கு, நிறைய இருக்கு. கரெக்டா பிக்சர்ஸ் கரெக்டா நான் வச்சு ஐயா, தொண்டர்கள் எண்ணிக்கை இல்ல தொண்டர்கள் எண்ணிக்கை வந்து கணக்கு எடுக்க முடியாத காரணத்தினால் ஆபீஷியலான கவுண்ட் நாளைக்கு அறிவிக்கப்படும். ஆமா, நாளைக்கு அறிவிக்கப்படும். ஏன்னா கூட்டம் அதிகம். உளவுத்துறையே இல்ல உளவுத்துறை தப்பான ரிப்போர்ட் கொடுக்குது. நாளைக்கு கரெக்டா கொடுப்பாங்க. ஏன்னா வெளிப்பிதுங்கி இருக்காங்க. நாங்க QR கோட் வச்சு தொண்டர்களை வந்து அனுப்பிச்சிருக்கோம். பின்னாடி ஒரு டேட்டா சென்டர் போட்டு அந்த ஸ்பேஸ் ஓடுச்சுல, எத்தனை கமெண்ட்டா வந்துச்சு? அத்தனை பேர் வந்தாங்களா அந்த ஸ்பேஸ்க்கு? எத்தனை கமெண்ட் வந்துச்சு அத பாரு. கமாண்ட் போடுறது நம்ம தான்டா சரணு. அவங்க எங்க கமாண்ட் போடுறாங்க? கமாண்ட் போடுறது தான்டா. சபரிஷ் உன் ஸ்பேஸோட வியூஸ் வந்து 4000 தான் இருக்கான். அவங்க ஸ்பேஸோட வியூ 9000 இருக்கான். நாங்க தான் வின்னு போட்டுட்டு இருக்கானுங்க. இரியா ட்விட்டரே சேக் ஆயிருக்கு. நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். ஒரு லைவ் ஒழுங்கா அப்டேட் ஆகாது. இப்போ உனக்கு என்ன வியூஸ்? என் தலைவன் இரு, இந்த லிங்க் என் தலைவனுக்கு அமைச்சு தலைவனை போட சொன்னா 1 லட்சம் வியூஸ் பாக்குறேன். போ யோ ஸ்பேஸ் இப்ப என்னடா அந்த ஸ்பேஸோட வியூஸ் ஏறணுமாடா? சபரி செய்யறா ஒரு சின்ன அமௌண்ட் பண்ற போட்டுக்கிறியாடா? வியூஸ் வேணுமாண்டா? அந்த ரெக்கார்டு வேணா வச்சுக்கிடா. அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடுவோம். என்னென்ன ரெக்கார்டு வேணும் எல்லாத்தையும் அவுத்தம் பார்த்தாச்சு. அப்படியே அப்பட்டமா மாட்டீங்க. இதுக்கு மேல வந்து இதவை அதவை சின்ன பசங்களோட எங்க கட்சி தலைவர் ஈக்குவலா போட்டுக்கிட்டு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? யாரு வந்து நாளைக்கு போஸ்டர் ரெடி பண்றீங்க? போஸ்டர், சர்டிபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு எல்லாமே வந்து அனுப்பிச்சாச்சு. ஹோம்லேண்டர் சர்டிபிகேட் ரெடி பண்ணலாம். இது எலான் மஸ்க் வந்து எங்க தலைவருக்கு உனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து வச்சு அதிக லிசனர் உள்ள ஸ்பேஸுக்கு வந்து எலான் மஸ்க் சர்டிபிகேட் வந்து கூல் சுரேஷ் கையில கொடுக்குற போல ரெக்கார்டு. ஓகே. நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 5 இன் ஏசியா, இப்படியே வரணும். அப்படியே லைனா வரணும். மாம்ஸ் எடிட் போட்டு அப்பல நம்மால ஹோம்லேண்ட் அதுக்குள்ளே அதுதான் நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5 இன் வேர்ல்டு. இதுதான் கீழே டிஸ்கிரிப்ஷன். ஹோம்லேண்ட் எடுக்க முடியலடா. நீ இது நான் இன்வைட் பண்றேன். மேல எப்படி இருக்குன்னா ஆன்லைன் சிஎஸ்கே ஸ்பேஸ் அப்படின்னு போட்டு டைட்டா பண்ணுங்க. ஐயோ ப்ரோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சபரிஷ் ப்ரோ நீங்க பாட்டு போட்டீங்க, நாங்க பாட்டு போடல. டேய் அவன் எடுத்திருக்க ஸ்கிரீன்ஷாட்லயே லைவ் லிசனர்ஸ் வந்து 31 இருக்குடா. இத வச்சு என்னதான் பண்ணுவானுங்க அவனுங்க? ரெக்கார்டு பாத்தீங்கன்னா எங்க தலைவரோட பழத்தை எதை எடுத்தாலும் ஃப்ராடு. எதை எடுத்தாலும் ஒரு படத்துல கலெக்ஷன்ல ஃப்ராடு, பேனர் இவனே காசு செலவு பண்ணிட்டு கட்டிட்டு ரசிகர் பண்ணாங்கன்னு ஃப்ராடு, எக்கட் டாக்ஸ் எல்லாம் ஃப்ராடு. தலைவன் போலியே தொண்டர்களை போலியே ஓட்டுது. எங்க ஆக்டர் விஜய் ப்ரொஃபைல் போய் பாருங்க. 500K லைக்கு, 600K லைக்கு. பண்ண முடியுமா? இதுக்கு அதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். எங்க இப்ப திமுக காரங்களா இருக்காங்க. இவ்வளவு ஊப்பி 200 லட்சம் இந்த அளவுக்கு ஜோக்கர் எனக்கு தெரிஞ்சு இந்த பைத்தியக்கார பசங்க எதுல தம்மா மாட்டாங்க. இப்ப அவங்க லைக் எல்லாம் போட்டா அதெல்லாம் பீட் பண்ண முடியாது. ஏன்னா காசு ஹியூஜ் அமௌண்ட். அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெரிய அமௌண்ட் யாராலையுமே கொடுக்க முடியாது. இது அப்பட்டமா மாட்டிப்பீங்களா? சீப்புன்றது யோசிக்கவே இல்லப்பா அவன். தம்பி அப்படி இல்ல, அந்த இந்த படத்துல வரும்ல, எவ்வளவுப்பா எலான் மஸ்க் இருக்காரு 50,000 பேர். சரி நமக்கு ஒரு 60,000 பேர் போட்டுக்கோங்க. அவரே ஒரு அப்டேட். நெல்லை மாவட்ட செயலருக்கு 3 பேர் போட்டியான். புல்லட் ராஜா, பைசல், மார்க்கெட் ராஜான். பேரை பத்தியா? புல்லட் ராஜா, மார்க்கெட் ஜானு, பைசல். என்னடா அடமொழியோட இருக்கு எல்லா பேரும். நீ யாரு? அவளுடைய ஃபர்ஸ்ட் புருஷனுங்க. அப்ப இவன் அவனுக்கு முன்னால
மனசாட்சியே இருக்கு அந்த ஆள் இப்பதான் இருந்திருக்காப்ல. அதுக்குள்ளேயும் ஆடு செயலர் போஸ்டிங் போட்டி போட்டு சண்டை போட்டு இருக்காங்க சில்லற பசங்க. கட்சிக்குள்ள வர டிஎஸ்கேக்குள்ள வர இதுதான் எங்க கூல் சுரேஷ் கட்சியோட யூனிட்டி. இதான் கூல் சுரேஷ் கட்சி பொறுப்பே பாத்துங்க, இல்லாம நம்ம நாங்க எல்லாம் பண்ண வேலை மாட்டோம். பார்ப்போம். பொறுப்பே பாப்போம். வேணும் எங்களுக்கு. அவளை மாதிரி நாங்க ரொம்ப சில்லறை நடந்து மாட்டோங்க. பாருங்க, எங்க யாருக்குமே அடமொழி கிடையாது. சபரிஸ், பரணி, ராக்கெட் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம். நாங்கெல்லாம் அடமொழி. ஆனா சபரிஷே இது ஆனா ஒயிட்ட செலுத்தமா அவன் கால்ல இருந்து என்ன பிளான் பண்ணி இருப்பான். இப்படி ஸ்பேஸ் போடலாம், காலைல இருந்து கேளு, சம்பவம் உறுதி. அதான் லிசனர் பாட் இப்படி போடலாம், வியூஸ் பாட் இப்படி போடலாம். அவனுக்கு என்னன்னா கமெண்ட் தான் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஐடிஸ் வேணும்ல, அப்பட்டமா உள்ள போய் பார்த்தா மாட்டி போன்ட்டு அதை மட்டும் விட்டான். அதையும் பண்ணி வச்சிருந்தாங்க. இவனை கமாண்டும் போட்டுதான் வச்சிருந்தாங்க. வெறும் என்னது அந்த இதை ஹாஷ்டேக்கை மட்டும் போட்டு. இல்ல அது ரொம்ப போட முடியாது, அப்பட்டமா மாட்டிப்பீங்க ப்ரோ. ப்ரொஃபைலோட செக் பண்ணி பார்த்தா மாட்டிப்பீங்கல்ல. வியூஸ் எங்கேஜிங் யாருக்கு வேணா வரண்டா. அவன் வியூஸ் எங்கேஜிங் எட்டுன்னு காட்டிட்டு இருக்கான் சரணு. புரியல எனக்கு. யாருக்கு வேணா வராதுரா, அதுவும் காசுரா. இவன் ஒரு சொல்றேன், யாருக்கு வேணா வரண்டா பைத்தியம் காசு கொடுத்தா. அதுதான், அதுவும் காசு, அதுவும் சீப்பு தான் நினைக்கிறேன். அதுக்கும் காசு போட்டிருக்கா, இதுக்கும் காசு போட்டிருக்கா, ரெண்டு சேர்த்து காசு போட்டிருக்கா. மாத்தி கூடாதுன்னு தெளிவா நம்ம வந்து அதுக்கு போடல. அதனால வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபரிஸ் பண்றதுதான் பண்ற, அதுக்கும் போட்டுக்கலாம் காசு சேர்த்து. நடாது. இந்த ரெக்கார்டு தானே பெருசா பேசினாங்க, அந்த ரெக்கார்டு பேசல. அதனால நாங்க மறந்துட்டோம். அடுத்த வாட்டி அந்த ரெக்கார்டு சேர்த்து பண்ணிடலாம். தற்கூரி விஜய் கழகமே வேக்கப். இதுதான் உங்களை பல வருஷமா ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இப்படி பாட்டு செத்துட்டு இருப்பான்டா அவன், தெரியுமா? ஹரிஷ் தான் போட்டான். ஆமா ஆமா, ஹரிஷ் தான். அவனுக்காக கொண்ட குழு இருக்கு, அந்த குழு தான். விஜய் தோத்தோனே நான் டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன். செம்ம டைட்டில் ஹரிஷ் சொன்னது சரியான டைட்டில். ஒண்ணு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரியல் வின்னர் அப்படின்னு போட்டு யோசிச்சு பாரு. இப்ப விஜய் வர போட்டு நம்மளும் பாட்டா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏத்து அவனுக்குள்ள ஏத்துறாங்க வந்து அவனுக்கு மேல பில்லியனுக்கு போதான். என்னடா அவனுக்கு நிலைமை இல்ல பீப்புள். சபரிசே நீ போட்ட டைமிங் பாத்தியா சபரிசே? நைட்டு 12-11 மணிடா. தூக்கம் ஒரு மணி போனது. காலையில ஃபுல்லா வலிச்சிட்டு நைட்டு நிம்மதியா போய் தூங்கலான்னு போனா நீ இதெல்லாம் பண்ணி இல்லடா. எப்பயுமே நாங்க என்னன்னா அந்த ஸ்பேஸ கேட்போம். கேட்டுட்டு முந்தானத்தோர் பண்ணுங்க பட்ஜெட்டா விவசாய பட்ஜெட்டா அது சரியான பண்றா. நான் மிரண்டேன். அதான் தளபதி அறிக்கை விட்டார்ல நாளைக்கு. இப்ப நைட் அவனுங்களுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு எதனா நைட் எதனா ஆச்சுன்னா அது காரணம் சபரிஸ் தான். வாயில வரதுக்கு பொறுப்பாக முடியுமா? நாங்க எங்க கட்சியை கூட்டணும், கட்சி உறுப்பினர் வந்தாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், ஒரு ரெக்கார்டு தான். யாராவது விஜய் இல்ல மக்களை சந்திக்கக்கூடிய கூல் சுரேஷுக்கு இவ்வளவு கூட்டம் வருது. மக்களை சந்திக்காதவங்க பாட்டை வச்சுதான் இன்னைக்கு வந்தா இது பண்ண முடியாது. யோசிச்சுக்கோங்க. சபரிஷ் எக்ஸ்போஸ் பண்ணதை பார்த்து யாராவது மன உடைச்சலுக்கு ஆயிருந்தீங்கன்னா லெட்டர்ல சபரிஷ் பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என் தலைவன் கூல் சுரேஷனை காப்பாத்துவான். ஆமா, விஜய்க்கு தான் அவனை காப்பாற்ற மாட்டான். அன்னைக்கு அந்த ஆடியோ கேட்டேன்டா, மாவட்ட தேர்தலுக்கு போன் பண்ண ப்ரோ, நீ பாத்துக்கோன்ட்டா. இங்க அதை வேற ஃபேக்குங்கிறாங்க. நீங்களே ரெடி பண்ணி பேச சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆடாங்கய்யா டே. அப்ப கடைசியில உங்களுக்கு பேசி 2 பேர் குத்துவாங்க. நானே ஒருத்தன் அழுகுறான், அண்ணே நான் 12ஆம் படிக்கிறேன்னு. ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயோ எங்க அம்மா நாங்கெல்லாம் குடும்பமே பாவம், நான் 8000 தான். டே ரைட்ரா, நீ பேசுனியா ஒத்துக்கிறேன், ஆனா ஒத்துக்கிறேனே காலைல விழுறேன்னு விட்டுருங்கன்னு. உங்க மாவட்டத்துல என்ன சொன்னாரு? அவரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீயே பாத்துக்கணும். பிரச்சனை நீதான் பாத்துக்கணும். எங்க கோவிக் சுரேஷ் கட்சிகள்ல அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னா நடுங்க மாட்டோம். போராட்டம் பண்றோம். எங்க தலைவர் மாதிரி வந்து வெளில பேட்டி கொடுக்க சொன்னாங்க, அப்புறம் பேசிக்கலாம். மேல போட்டிருக்கேன் பாருங்க எங்க தலைவரோட சாதனைய. அதாவது எங்க தலைவரே வராம
தொண்டர்கள்ல மட்டுமே வச்சு இவ்வளவு கூட்டம் கூட்ட முடியும்னா அது எங்களால மட்டும்தான் முடியும். தாட்டி கரெக்டா பிளான் பண்ணி முன்னாடியே கால் பண்ண வேண்டியதாண்டா. கூல் சுரேஷ் நம்பர் வாங்கி கண்டிப்பா இந்த ஏதாவது ஒரு எங்கடா எங்க ஸ்கூல் சுரேஷ் கட்சியில இருந்த 65,000 பேர்த்த காணோம். அவன் தேடி வந்து ஆசை ஓடி வந்தாரு. எங்க தலைவர் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. நாங்க முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. அதாவது எங்களுடைய இது வந்து 1 மணி நேரம் தலைவர் பேசுறாங்க. இப்ப இந்த ஒரே சாரி பரணி ப்ரோ, இந்த டின்பாட் டிவிகேல இருந்து இந்த ஸ்போக்ஸ் பர்சன் மிஸ்டர் ராம்குமார் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5 இன் ஆல் ஓவர் வேர்ல்ட், 50K லிசனர்ஸ் இன் எக்ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்ப நம்பர் 1 வந்துருவோம்ல ஏசியா. டெஃபினெட்லி கூல் சீரிஸ் தான் நம்ம பக்கத்துல நெருங்க முடியாது. ஓ இப்ப வந்து கூல் சீரிஸ் நம்பர் 1, டின்பாட் டிவிக்கு நம்பர் 2. விஜய் 2 ஃபர்ஸ்ட் முதல்ல அவனை உண்மையா கண்டிங்க. பேர் சொல்லினே இருக்கான், அவனை விட்டு பாருங்க. தலைவர் பேர் கொண்டவர்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுங்க. தலைவர் பேர் கொண்ட சுரேஷ் அவர்களே அப்படின்னு சொல்லுங்க. தலைவர் பேர் கொண்ட சுரேஷ் அவர்களே. தலைவர் பேர் கொண்ட கட்சி. ஓகே சிஎஸ்கே ஷார்ட்டா கூட சொல்லிக்கோ. சிஎஸ்கே. ஆமா, தலைவர் பேர் கொண்ட கட்சின்னு கூட சொல்லிப்பாங்க. தலைவர் பேர் கொண்ட கட்சி இல்ல சிஎஸ்கே. சிஎஸ்கே நம்பர் 1, டிவிகே நம்பர் 2. அப்ப சபரிஷ் நம்ம வேர்ல்ட்ல நம்பர் 3 தான். சபரிஷ் நம்மதான் வேர்ல்ட் வைட்ல நம்பர் 3. நம்பர் 1 இந்தியா ஆமாண்டா. 50 போஸ்ட் சொல்றேன் பாரு. ஹிஸ்டரி கிரியேட்டட் பை டிவிகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிசன்டு எக்ஸ்பீரியன்ஸ் எவர். ஆன்லைன் டிவிகே ஸ்பேஸ் பார் கரப்ஷன் கபடத்தாரி March 25, 50K listeners making in history. Number 1 in Asia, number 1 in India, number 2 in Asia, number 5 in the world. இதெல்லாம் எழுதும்போது அவனுங்களுக்கே சிரிப்பு வரும். எனக்கு தெரியும். என்ன நினைச்சிருப்பான் பிராங்கா சொல்லிட்டா, இந்த 100K 200K 300K லைக்ஸ் போடும் போது உண்மையா சொன்னா இண்டஸ்ட்ரியில எந்த ஃபேன்சி டீமே அவ்வளவு காசு இல்ல, அண்ணனே போட்டுப்பாரு. அதனால நான் நினைச்சாங்க இதெல்லாம் நம்பிட்டாங்கல்ல, இதையும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டான். அவனோட கோட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பசங்க தான் போட்டு இந்த 65,000 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இது எங்கடா கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்மைல் அவன் தலைக்கு மேல. சரி ஓகே, எடிட்டர்ஸ் எனிஒன் ப்ளீஸ் வந்து இது ஒரு எடிட் மட்டும் பண்ணுங்க. கூல் சுரேஷ் வந்து நிக்கிற மாதிரி போட்டு. கூல் சுரேஷ் சார்பா யாராவது கலாட்டால போய் இன்டர்வியூ தரீங்களா ரெக்கார்டு வச்சோன்ட்டு சீரியஸா கேக்குறாங்க மெசேஜ் பண்ணி. ரொம்ப போட்டாதா அந்த ஆளு. எப்படி விஜய் ஏதாவது ஒரு பாகுபலி இந்த இது வரும்ல, பாகுபலி சிலை பல்வாள் தேவன் சிலை வைப்பாங்க, அதுக்கு பின்னாடி கூல் சுரேஷ் சிலை விஜய் சிலை வைக்கணும். ஹோம்லேண்டர் கீழே எங்க இருந்தாலும் அந்த எடிட் பண்ணி தருவோம். இல்லனா எங்க லக்கி கொள்கை அந்த போட்டோ மாதிரி யாராச்சும் எனக்கு ஒரு எடிட் மட்டும் பண்ணி கொடுங்க கைஸ். அத நாளைக்கு சுத்த விடலாம். டேய் சபரிஷ் யாராவது கேள்றா, யாராவது போறீங்களான்ட்டு. சத்தியமா யாராவது கீழே போனீங்கன்னா ஒரு தாவேக்கா நண்பர் ரிக்வெஸ்ட் கேக்குறாரு எங்க கூல் சுரேஷ்க்கு. ஓகேவா? ஓகே நீங்க போஸ்ட் போட்டுருக்கீங்களா? போடல, இப்பதான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். நீங்க சொன்ன பேசுன போது டக்குனு எங்க ராக்கெட் சிஓ வந்து இது நம்ம ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் கூல் சீரிஸ் கட்சியை நான் ராக்கெட் போட்டிருக்கேன். ஓகே தானே? ஓகே கண்டிப்பா போடுங்க. ஓகே எனக்கு இல்ல கீழே அந்த ரெக்கார்டு போட்டீங்களா? நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5. அவ்வளவு பெருசாலாம் போடல, ஒரே ஒரு ப்ராப்பரா சர்டிபிகேட்டாக போட்டுருக்கேன். ஏங்க இந்த ஒரே நிமிஷம் இருங்க. ஜெனரல் செக்ரட்டரி இந்த டின்பாட் டிவிகேல புஷி ஆனந்தன் ஜெனரல் செக்ரட்டரி இருக்காருல்ல, அது மாதிரி இங்க பாப்ஸ் ராக்கெட் பாப் சுரேஷ் வைங்க. நான் வந்து பாப் சுரேஷ்ல இல்ல சொல்லிங்க. பாப்ஸ் ராக்கெட் அப்படின்னு வைங்க. ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். அந்த எடிட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க சபரி. எனக்கு தெரிஞ்சு 58
தானே வந்துச்சு, போட்டிருப்பான். இல்ல 48 தான் வந்துச்சு, அது 15 போட்டானுங்க. அதுல கூட 2 கேஸ் கேமாடா. கர்மா முடித்தோம். சபா போட்டிருக்கேன் பாரு, இது எப்படி இருக்குன்னு. ஓகே ஆக்சுவலா சிஎஸ்கே கட்சில இருந்து ஸ்போக்ஸ் பர்சன் யாரும் இல்லையா? நீங்க யாருனாலும் பேசும்போது அட்ரஸ் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? இப்ப அங்க ஸ்போக்ஸ் பர்சன் ரமேஷ்னு ஒரு நண்பர் வந்து ஒரே நிமிஷம் குரூப் கேஸ் நானே இப்பதான் கிட்லி போட்டு Cool Suresh Party Kachi. Space hitting 67K live listeners, massive hit by not from the world. TVK 33K point. TVK 33K தான் ஏமாத்திட்டாங்க. அபிஷியல் இது பாட் பேஜ் 33. ட்விட்டர் குரூப் போய் சொல்லாது. விஜய் Kachi 31. Solid engagement too. Numbers do not lie. But bots can hype. Real question: who is driving the actual impact in Indian political space? எல்லாருமே இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பேசும்போது 65,000 பேருக்கு வந்து லிசன் பண்றாங்கன்னு சொல்லி பேசுங்க. கூல் சுரேஷ் தலைவருக்காக, நம்ம தலைவருக்காக 65,000 பேர் இந்த நேரத்துலயும் லிசன் பண்றாங்கன்னு சொல்லி பேசுறத ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். இப்படிதான் தோழர் ரமேஷ் வந்து சொல்லிட்டே இருந்தாரு. 44,000 பேர் முன்னாடி எங்களை பேச வச்ச தலைவருக்கு வாழ்த்துக்கள், தளபதினாலதான் நாங்க பேசணும் சொல்லிட்டே இருந்தாரு. அதான் நீங்க சொல்லுங்க. காமெடி பீஸ் ஆக்கிட்டானுங்கடா, குரூப் எல்லாம் கலாய்க்கிறானு. ஆனா சத்தியமா சொல்லுவேன் சபா, இத மட்டும் பாத்துட்டு சத்தியமான ராம்குமார் வரவே கூடாது. இவ்வளவு சவுத்துல அடிச்ச மாதிரி இருக்கு. ராம்குமார் விடுங்க, மானஸ்தானா இருந்தா இப்ப 2 ஸ்பீக்கர் பேசிட்டு போனாங்க தெரியுமா? அவன் ட்விட்டர் பக்கம் ஸ்பேஸ்னு காட்டினாலே வரமாட்டான். இல்ல சரணு, எனக்கு இந்த ஒரு இதுல இந்த 2 பேர் நடந்து போவாங்க, பின்னாடி போய் செப்பல வச்சு அடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் அத உட்கார வச்சு அடிப்பாங்க தெரியுமா? பண்ணுவியா அது மாதிரிதான் இருக்கு. நாளைக்கு ஜான கூப்பிட்டு ஏன் அந்த பையனுக்கு ஸ்பேஸ் கத்து கொடுத்து இந்த 20,000-30,000 கொண்டு போயிருக்காரு. டக்குன்னு ஒரு 200K 300K கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு மரியாதை வந்திருக்கும். தப்பு பண்ணிட்டீங்க. சும்மா வந்தோடனே அது ஸ்பேஸ் முடிஞ்சோடனே அவனுங்கள ஒரு பயங்கர இது களத்துல ரிப்ளவுட் ஆகும் தோழர். இது வந்து பயங்கரமா இந்த நம்ம இன்னைக்கு ஒரு 50,000 இல்ல அவன் என்னதான் முட்டு கொடுத்தானா, இல்ல அவன் என்னதான் முட்டு கொடுத்தா சொன்னாலும் அவன் மூஞ்சி உடஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல முடியாது. ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. இல்ல 48,000 பேரு. இல்ல ராஜ்மோகன் வந்து எலெக்ஷன் எந்த தொகுதி நின்னாலும் 10,000 ஓட்டு கூட வாங்க மாட்டான். அவனை கை நீட்டிருக்காப்ல. இல்ல எனக்கு ஒரு டவுட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கும்போது 60 என்னமோ கே அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு ஃபாலோவர்ஸ். இப்ப வெறும் 600 பேர் கூட இல்ல. இல்ல அவங்களாம் வீட்டுல வச்சிருக்காங்க. வேலைக்கு போகணும்ல. எங்க கட்சியில வந்து எப்பயுமே ஒரு இது இருக்குங்க, கொள்கை இருக்கு. 12 மணிக்கு மேல யாரையும் வந்து முழிச்சுட்டு இருக்க மாட்டோம். நாங்க வந்து முன்னாடி இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், அதனால நாங்க இருப்போம். மிச்சவங்களாம் போய் தூங்குங்க, ஃபேமிலி பாருங்க அனுப்பிச்சு வச்சுட்டோம். அவங்களும் நாளைக்கு வருவாங்க. இல்ல அதாவது எப்படின்னா, அவர் வந்து வேலைக்கு போகாம எப்படி தலைவருக்காக வர சொன்னாரோ, எங்க தர அப்படி கிடையாது. உங்க வேலையை பாருங்க, கட்சி பணிக்கு 1 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மத்த நேரம் நான் கட்சி பணியை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்க தலைவரே எங்க தலைவர்லாம் வந்து உச்சத்தின் உச்சம், சரியா? உச்சத்தில் நம்பர் 1 இல்ல, உச்சத்தின் உச்சம் எங்க தலைவர், சரியா? அவர்லாம் வந்து அவர் பேசுறதுவே பெருசு.
யார் உங்க தலைவர்? கூல் சுரேஷ் அண்ணாவா? ஆமா எஸ் சிஎஸ்கே கூல் ஆனா நீங்க நிறைய ரூம் போட்டிருக்கீங்க, எதுக்குமே இவ்வளவு வந்துல. ஆனா கூல் சுரேஷ் பேர்ல போட்டதுக்கு அப்புறம் 64K வரைக்கும் வந்திருக்குன்னா கூல் சுரேஷ் இவ்வளவு மாசு ட்விட்டர்ல இருக்குன்றதே எனக்கு இத்தனை நாள் தெரியாம சரண் இருடா சிஸ்டர், உங்களை வன்மையா கண்டிக்கிறேன். எங்க தலைவர் பேரை எங்க முன்னாடி சொல்லாதீங்க. தலைவர் பெயர் கொண்ட கட்சின்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு ஒரு புதிய தளபதி, அவர் வந்து புதிய தளபதி, அந்த அட்ரஸ் வச்சு கொடுங்க. இல்ல தளபதி அவரு புயல் தளபதி கூப்பிடுங்க. புயல் தளபதி, புயல் 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 தளபதி. ஓகேவா? ஆனா உண்மையிலேயே புயல் தாங்க. இவர் பேரை போட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்வீட் போட்டிருக்கீங்க. 100 வரதே பெருசு, 60,000 மேல பேர் வந்திருக்காங்கன்னாக்கா லைக் அப்ப கூல் சுரேஷ் அண்ணாக்கு இவ்வளவு வேல்யூ பெருமையா பேசும்போது கட்சி இல்ல நீங்க தவறா பேசும்போது மட்டும்தான் அந்த தலைவரை பாராட்டும் போது நீங்க கத்தக்கூடாது சொல்றாங்க. மத்த கட்சி மாதிரிலாம் நம்ம நடந்து கூடாது நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. பெண்கள் பேசும்போது பின்னாடி நின்று தற்கூறிய மாதிரி கத்தக்கூடாது நம்ம தலைவர் சொல்லி வளர்த்திருக்காரு. தலைவரை ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு. புயல் தளபதி என்ன சொன்னாரோ அதை கேளுங்க. சூப்பருங்க. ஏங்க கூல் சுரேஷ் அண்ணா கட்சியில சேர்றதுக்கு என்ன வழிமுறைன்னு எனக்கு சொல்லுங்க, நானும் சேர்ந்துக்கிறேன் பேசாம. வாங்க ஜாயின் பண்ணீங்க. சேர்ந்துட்டீங்க. இல்ல ஸ்பேஸ்க்கு வந்து சேர்ந்ததுதான் முடிஞ்சிச்சு. இனிமே நீங்க நினைச்சாலும் இல்ல ஏதாவது பனையூர் பங்களா அந்த மாதிரி எங்கேயாவது போகணுமா? ஏதாவது ஸ்பேஸ்க்கு வந்தாலே போதும். தலைவர்கள் சிலைகள இருக்குதா போய் எங்க கட்சிக்கு வந்தா உங்களுக்கு பங்களாவே நாங்க வந்து வாங்கி கொடுப்போங்க. எல்லாரும் இப்ப எனக்குலாம் வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க எங்க தலைவரு. சும்மாலாம் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மத்த கட்சி மாதிரி 4க்கு 4 வீடு கட்டி வெறும் கிச்சன் மட்டும் ஒரு நிமிஷம். தொண்டர்கள்ட்ட காசு வாங்கி 4க்கு 4 வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு டிவிகே கட்சிக்காரங்களா? சிஎஸ்கே எங்க தலைவர் பாத்து பரணி மன்னிக்கணும். நம்ம வந்து மத்த கட்சி பேரை சொல்லக்கூடாது. புயல் தளபதி சொல்லியிருக்காரு. அவங்களும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலே கிடையாது. சரியா? நம்ம ரேஞ்சே வேற. சரிங்களா? ஆமா கூல் சுரேஷ் கட்சிட்டு எனக்கு இப்பதாங்க புரியுது. சூப்பர்ங்க நீங்க. இல்ல அக்கா, என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான். எங்க தலைவர் வந்து தினமும் பேட்டி கொடுப்பாரு, மக்களை சந்திப்பாரு, களப்பணியில இருப்பாரு, ஷூட்டிங் போனாலும் இதெல்லாம் பண்ணுவாரு. மற்ற தலைவர்களுக்கு உண்மையிலே இப்படி ஒரு கட்சி இருக்கு. உண்மையிலே ஒரு கட்சி இருக்கு தோழர். பதிவு பண்ண கட்சி பதிவு லிவிங் ஸ்டைல். ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்க தலைவர் எந்த மைக்கு பார்த்தும் தள்ளி போக மாட்டாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு எங்க தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை நாங்க ஃபாலோ பண்றோம். தலைவரை பார்த்து ட்ரம்பே பயப்படுவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. உண்மைதான். அடுத்து நாங்க இலான் மஸ்க் ரெக்கார்டை தாங்க உடைக்க போறோம். இலான் மஸ்கும் ட்ரம்பும் சேர்ந்து பேசுற ரெக்கார்டை அண்ணன் வந்து ஸ்பேஸ்ல பேசும்போது அந்த ரெக்கார்டு உடையும். சரி சரணு. மேல சர்டிபிகேட் போட்டிருக்கேன் பாரு, கரெக்டான பாரு. புயல் தளபதி கூல் சுரேஷ் பெயர் கொண்ட கட்சி. சரியா? மேல இருக்கு. பாந்தர் கிட்ட ரெக்வெஸ்டும் பண்ணியாச்சு. பாந்தர் நீங்க கேட்ட பல்வால் தேவனும் பாகுபலி கம்பாரிசனும் வந்துருச்சு. தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஷேர் பண்ணிருங்க. மிஸ்டர் உதயா ஒரு ரெக்வெஸ்ட். அதுல அந்த 65,000 பேர் லிசனர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு போட்டோ வச்சிருங்க அந்த இதுலயே. ஓகே அது தெரியுற மாதிரி வைக்கலாம். நீங்க ஸ்பேஸ் உள்ள லிசனர்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அவங்க எல்லாம் வேணாம். இந்த ப்ளூ கலர்ல ஐக்கான் இருக்கும்ல, அது இருக்கு. நான் வேணா நான் ஷேர் பண்றேன். சரியா? இல்ல வீடியோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பண்ணால ரொம்ப ரொம்ப நன்றி. இருங்க உதயா அதே மாதிரி கீழே இருக்கிறதுல டிவிக்கு அதுக்கு வந்து அந்த ப்ளூ கலர்ல வந்து அந்த கம்மியா இருந்ததை போட்டுருங்க. உதயா நான் வந்து ஆர்டி பண்ணிருக்கிறேன் பாருங்க. என்னோட ஹரி ஏகே ஐடி இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டில இருக்கும்.
ஓகே ஏய் நீ இது சேவ் பண்ணி வச்சிருக்கடா. ஓகே அப்படியே அனுப்பிச்சுடுறோம். இதை நான் delete பண்ணிடுறேன் ஃபர்ஸ்டா. அப்புறம் தொண்டர்கள் ஆர்வத்துல இதை ரீட்வீட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஓகே பொறுங்க ஓகே தொண்டர்கள். ஓகே. நல்லா எலன் மாஸ்க் இதை பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க என்னடா இல்ல நம்மளே இவ்வளவு இந்நேரம் மற்ற கட்சியில வந்து ஸ்பேஸ்ல பேசுறவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஐயோ 44,000 பேர் என்னெல்லாம் பேசியிருக்கணும், நாளைக்கு இதை வச்சு நம்ம மீட் பண்ணிடலாம்னு பாத்துருப்பாங்க. ஆனா நம்ம கட்சி பசங்க ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கி நீங்களே எனக்கு சமாளின்னு காமிச்சிட்டாங்க. உளவுத்துறையில இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அடுத்த அந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து அடுத்த வாரம் பொதுக்கூட்டத்துல வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ்ல நம்ம பசங்க பூந்து சமூகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்னு இருந்தாராம். ஆனா அதுக்குள்ள நீங்க அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இந்த மாதிரி கரிய பூசிட்டீங்க. கூல் சுரேஷா அஜித் ஒரு எடிட் பண்ணிருக்கான்டா. இந்த மேல ஷேர் பண்றேன். யோ டைம் பாஸ் 57,000 பேர் இருக்காங்களா? டைம் பாஸுக்கும் நமக்கும் போட்டி. அவங்க 55,000 பேர் போட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நமக்கு தான் போட்டி. என்னடா மொரட்டி எக்ஸ்போஸ் பண்றீங்க? ஐயோ மொரட்டி பிஜேபி போட்டிருக்காங்க கீழே. அவனுங்க யோசிப்பானுங்க என்னடா இது ஆன்லைன்ல தான் இங்கே வந்து அடிக்கிறானுங்க. இல்ல இந்த ஐடியா கொடுத்தோன்னு அன்னைக்கு நைட்டு காலைல கூட அடிப்பாங்க. டேய் நாங்க கூட 2 பேரும் உட்காந்து பேசிட்டு போயிருப்போம், ஆளுக்கு 5 ரூபா கொடுங்கன்னு உங்களை பெரிய ஆளா காமிக்கிறேன் கூப்பிட்டு வந்து ரோட்ல விட்டு போயிட்டீங்க. சாரி பரணி ப்ரோ, இது சொல்லி ஆகணும். இப்ப என்ன நெரேட்டிவ் போயிட்டு இருக்குன்னா, நான் வந்து அந்த ட்வீட்டு கூட நான் வந்து ட்வீட் ஆகட்டும் பர்சனலா பேசினதாகட்டும் நான் சபரிஷோ சரணம் க்ளோஸ் நான் சொல்லிக்கிறேன். அதை நான் இங்கேயும் ஓப்பனா சொல்றேன். யார் சொன்னாங்கன்னா அவங்க 2 பேரும் சொல்லிக்கிறேன். என்ன நெரேட்டிவ் போகுதுன்னா, இது வந்துட்டு இந்த ஆளும் கட்சி வந்து நடத்திய சதியம் அவங்க மேல, அவங்களோட ஸ்பேஸ்ல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இது பண்ணி மெம்பர்ஸ் அதிகமா வர வச்சது எல்லாமே பண்ணது வந்து ஆளும் கட்சி சதியம். அப்படி வரீங்களோ? நான் அப்படி பார்த்தா கூட ஆளுங்கட்சி எதுவும் பீச்சிக்கல. நாங்க தான் நம்பர் 1 நம்பர் 2. ஆளுங்கட்சியா வாயா தந்த ஸ்பீக்கர்ல சொல்லுது கீழே 50,000 பேர் இருக்காங்கன்ட்டு. மொரட்டை எக்ஸ்போஸ் இன்னைக்கு. அவன் அவ்வளவு அறிவாளி மாதிரி புளுத்தி சமா பேசுவான். கீழே அவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, ஃபேன் ஃபைட் மாதிரி மத்த யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டானுங்க போல. சிம்பிள் தான். அவனுங்களுக்கு அப்பனுக்கு அப்பா இருப்பான் எப்பயுமே. அது அப்படி இல்லடா மேட்டர். நாத்தம்மா ஸ்பேஸ்ல இது வரைக்கும் அவங்களே இவ்வளவு லிசனர்ஸ் எல்லாம் போட்டதில்ல. அவங்க எதுல போடுவாங்கன்னா பேடு லைக்ஸ் பேடு ஆர்டில போடுவாங்க. அதெல்லாம் அந்த நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டானுங்க, அதை யாருமே நம்ம பெருசா கண்டுக்கல, அதை நம்ம கடந்துட்டோம். விஜயோட பர்த்டேக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வந்திருந்தானுங்க, 27,000 பேர் இருந்தானுங்க. ஓகேவா, அதை நம்ம யாரும் கண்டுக்கல. ஓகே, அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வருது, அது ஒரு பர்த்டே கேதரிங், அதை நம்ம பெருசா எதுவும் எடுத்துக்கல. இதெல்லாம் போட்டு இப்படி மாட்டுவானுன்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. இல்லடா விஜய் வரும்போது ஏதோ 50,000 பேரே போட்டிருந்தா கூட சீப் போடாங்க. இல்ல சார், இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராஜ்மோகன் பேசின அவரு தோழர் ராஜ்மோகன் பேசினப்பயே வந்துட்டு 50,000 பேர் வராங்க. அப்ப விஜய் வந்தாருன்னா குறைஞ்சது வந்து ஒரு 2 lakhs பீப்புள்ஸ் வச்சு கேதரிங் ஆயிடுவாங்க. நீ 2 கோடியா? என்கிட்ட 2 lakhs தான் நான் பார்த்தேன். தம்பி தமிழ்நாட்டு ஓட்டர் ஐடி எத்தனை பேர்? 5 கோடி பேர் தாங்க. சரி, ஒரு 4.5 கோடி பேர் போட்டுக்கோங்கப்பா. அப்பா இந்த விஜய் சேதுபதி படத்துலதானே சொல்லுவாங்க அம்மா ஹைட் எவ்வளவு இருக்கு, ஒரு 5 அடி ஏத்தி போட்டுங்க. வேர்ல்ட் ரெக்கார்டே அவங்க அவ்வளவுதானுங்க. அப்போ அது கொஞ்சம் கம்மியா போட்டுங்க. 2 கோடி தொண்டர்கள் இருக்க கட்சி நீ வந்து பேசிட்டு இருக்கீங்க, தப்பல்ல தெரியல. ஆளும் கட்சியில இல்ல சபா எனக்கு தெரிஞ்சு வீவே கூட்டி காமிக்கணும்னா அது வீவே கூட்டி காமிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இல்ல இவனுங்களை எவ்வளவு நாள் முட்டாள்தனமா இப்படிதான் ஆக்கி இவனுக்கு பின்னாடி பைத்தியம் பண்ண தேவையில்லை. இப்படிதான் இந்த 300 crores 400 crores 10 நிமிஷத்துல 100க்கு சபா அதுக்கு எல்லாம் போவானா விடு. இப்ப ஆளும் கட்சி வந்துட்டு எப்பயுமே ஒரு இது இருக்கு, 1.5 கோடி 1 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சின்னு. அதே மாதிரி இப்ப பிரதான எதிர்கட்சிக்கும் 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க.
மொத்தமாவே இப்ப கணக்கத்தை 2 கோடி பேர் வச்சு மொத்தம் ஓட்டு போட்டு இருக்கிற மக்கள் தொகை 8 கோடின்னு வச்சுங்க. இதுல 2 கோடி போச்சு. இப்ப இவங்க புதுசா ஒரு 2.5 கோடி மொத்தம் ஓட்டர் இல்லடா மொத்த ஒரு தொகை சொல்றேன்டா. மக்கள் தொகை 8 கோடின்னு வச்சுக்கங்கடா. 8 to 10 வச்சுங்க. இந்த கட்சிக்கே ஒரு 3 கோடி பேர் போயிட்டாங்க. சரியா? இந்த 2 கட்சிக்கும் பிரதான கட்சிக்கு. அதுக்கப்புறம் இவரு என்டிகே இருக்கு, பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு பாமக இருக்கு. ஒரு நிமிஷம் ஹரி, அப்பெல்லாம் நீ அவங்க கால்குலேஷன் போட வேணாம். நம்மளோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா திமுகக்கு 25%, 30%, ஓகேவா? அதிமுகக்கு 25, 22, ஓகேவா? இப்ப இருக்க பேட்டர்ன், ஓகேவா? இவங்க 2 பேருமே 50% ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. மீதி இருக்க கட்சி தான் விசிகா, பிஎம்கே, பிஜேபி, என்டிகே, இன்க்ளூடிங் விஜய் கட்சி. எல்லாருமே இதுலதான் இந்த மொத்த போலிங் ஒரு பர்சன்டேஜ் 72, 76 தான் போலிங்கும். மீதி இருக்க 25% தான் இவங்க பிரிச்சுக்கணும் ஓட்ட. இல்லடா நீ பர்சன்டேஜ் சொல்றேன், நான் தொண்டர்கள் சொல்றேன். சரியா? இப்ப இதுலயே வந்து 1 கோடி பேர் உறுப்பினர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சொல்றது. இப்ப இவனுக்கு புதுசா 2 கோடி உறுப்பினர்லாம் எல்லா கட்சியிலுமே கார்டு வாங்கலாம்டா நீ. ஆனா ஓட்டு அதெல்லாம் சும்மாடா, உறுப்பினரே சும்மா. அதான் எப்படிலாம் நெகட்டிவ் பண்றாங்க. பாஜக மிஸ்கால் கொடுத்தான்ல, எல்லாரும் போன் வாங்கி ரோட்ல போறவங்கலாம் போனை கொடுங்க கால் பேச தரேன் அப்படின்னு மிஸ்கால் கொடுத்தால, அந்த மாதிரி மிஸ்கால் கொடுத்துருப்பாங்கடா. சரி, ஓகே தோழர், இத முடிச்சுக்கலாம். உண்மையாலே நான் சபரிஷ் காமிச்சேன், கேட்டு பாரு. நான் எதுவுமே பண்ணல, ஞாபகம் சபரிஷ். எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நீங்க பிஜேபி உறுப்பினர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. ஆனா சபரீஷ், இந்த ஸ்பேஸ் முடிங்க. நம்மளோட எதிர்கட்சி டைம் பாஸ் போட்டிருக்காங்க, அங்க என்ன சரி. அனைவருக்கும் கூல் சுரேஷுக்காக ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். தலைவர் பெயர் கொண்ட கட்சியின் சார்பாக அனைவருக்கும் நன்றிகள். உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நீங்க இல்லாம 68,000 பேர் வந்திருக்க மாட்டான். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மீண்டும் சந்திப்போம். இறந்த எல்லா உயிர்களுக்கும் இந்த கட்சியில் சம உரிமை கிடைக்கும். நன்றி. அடுத்த வாட்டி உண்மையிலே விஜய் வந்தானா கூல்